हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे। सद्गुरुनाथ महाराज की नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। ज्ञानवैराग्य संपूर्णान् हरिभक्तिपरायणान् पूर्वाचार्याणहं वन्दे संप्रदाय प्रवर्तकान्। भगवन्नाम साम्राज्य लक्ष्मी सर्वस्व विग्रहम् श्रीमद्बोधेन्द्र योगीन्द्र देशिकेन्द्रमुपास्महे। पूर्ण प्रेम रसस्वरूपममलं माधुर्यमुग्धे क्षणं भक्तानां हृदयङ्गमं निजजनान् प्रह्लादयन्तं प्रियानि। अव्याजस्मितलेशसुन्दरमुखेन आकर्षयन्तं स्वकान् ह्यस्माकं कुलदैवतं स्मरमणः श्रीमाधुरी जीवनम्। मेघश्यामलसुन्दरं कटिलसत्काञ्चिं सुवर्णाम्बरं मन्दस्मेरमुखं सरोजनयनं वंशीविलोलाधरं नानाभूषणभूषितं सुललितं नृत्यत्पदाम्भोरुहं राधाभूषितवामभागमनिशं श्रीभक्तपालं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परेरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिः तत्क्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। राधिकाकुचकस्तूरी कुङ्कुमाङ्कितवक्षसं शृङ्गाररसमूर्तिं तं भक्तकोलाहलं भजे। श्रीमत्प्रेमिकपादाब्जं भावयन्तं सदा हृदि श्रीमद्वेङ्कटकृष्णाख्यं श्रीहरिं सद्गुरुं भजे। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्। பரமகிருபாளுவான வியாசாச்சாரியால் சகலவிதமான சாஸ்திரங்களை ஏற்படுத்தி வேதங்களெல்லாம் விபாகம் பண்ணி வேதத்தில் இருக்கக்கூடிய கர்மகாண்டத்துக்கு மிகவும் முக்கியமான சாஸ்திரமான மீமாம்சா சாஸ்திரத்தை தனது சிஷ்யனை கொண்டு அருளிச் செய்து வேதாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஞானகாண்டம் அதை தானே பிரம்மசூத்திரங்களாக ரச்சனை பண்ணி புராணங்களெல்லாம் எழுதி அஷ்டாதச புராணானாம் கர்த்தா சத்யவதி சுதா
அவ்வளவு சாஸ்திரங்களையும் ஏற்படுத்தி சாஸ்திரத்துக்கு உபயோகமான எல்லா ஸ்மிருதிகளையும் ஏற்படுத்தி எல்லாத்துக்குமே காரணம் வியாசாச்சாரியால் தான். வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம் அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. வியாசாச்சாரியாளுக்கு தெரியாதது என்ன ஒன்று உண்டு, எல்லாமே வியாசாச்சாரியாலிடத்துலேருந்து தான் ஏற்பட்டது அப்படின்னு. குரு பௌர்ணிமா அப்படின்னாலே பெரிய பெரிய மகான்கள் உள்பட பெரியவாள்லாம் உள்பட எல்லாரும் யாருக்கு பூஜைன்னா வியாசாச்சாரியாளுக்கு தான். குரு பூர்ணிமா அப்படின்னு சொன்னாலே அவதாரம் பண்ண தினம் அப்படின்னு இருந்தாலும் கூட வியாசாச்சாரியாள் அப்படிங்கிறவா ஒரு சித்தாந்தத்துக்கு தான் குரு, மற்றொரு சித்தாந்தத்துக்கு குரு இல்லை அப்படிலாம் கிடையாது. ஜகத்குருனா அவர் தான், எல்லாத்துக்கும் குரு, எல்லா மதஸ்தாலுக்கும் குரு, எல்லா சித்தாந்திகளுக்கும் குரு, எல்லா ஜனங்களுக்கும் குரு, எல்லா வருணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் குரு, எல்லா ஆசிரமத்தில் இருக்கிறவாலும் வியாசாச்சாரியால சரணாகதி பண்ணலாம், வியாசாச்சாரியால ஆசிரிக்கலாம். உபயோகப்பட்ட ஒரு குரு, சர்வோபகாரி, லோகத்துக்கே உபகாரம் செய்த குருநாதன்னா வியாசர் தான். உபயோகப்பட்ட வியாசாச்சாரியால் இவ்வளவு சாஸ்திரங்களை எழுதி வேத விபாகங்களை பண்ணி கிருதகிருத்தினா தானே தன்னை நினைக்கணும். புராணங்களெல்லாம் எழுதிவிட்டா, 18 புராணம் எழுதியாச்சு, 17 புராணம் எழுதியாச்சு, சாஸ்திர கிரந்தங்களெல்லாம் ஏற்படுத்தியாச்சு, மீமாம்சா வேதாந்தம் நியாயம் என்ன சாஸ்திரங்கள் உண்டோ அவ்வளவு சாஸ்திரங்களையும் ஏற்படுத்தியாச்சு. அப்போ கிருதகிருத்தினா தானே இருக்கணும் நினைக்கிறார். பிரம்மவர்ச்சஸ்ய சத்தமஹா, தன்னை கிருதகிருத்தினா நினைக்கலைங்கிறார் பாகவதத்திலேயே. ஏன்னா ஏதோ ஒரு பரிபூர்த்தியை அவர் அடையலையாம், மனசாந்தி ஏற்படலை அவருக்கு. என்ன காரணமோ தெரியல. கிம்வா பாகவதா தர்மாக நப்ராயேண நிரூபிதாக பிரியாக பரமஹம்சானாம் தயேவை அச்சுத பிரியாக. என்ன காரணமோ எனக்கு தெரியலையே, ஏன் மனசாந்தி ஏற்படலை? நான் சொல்லாதது கிடையாது. ஸ்திரீ சூத்ர த்விஜபந்தூனாம் த்ரயேன ஸ்ருதி கோச்சரா கர்ம ஸ்ரேயசி மூடானாம் ஷய ஏவம் பவேதிக இது பாரதமாக்கியானம் கிருபையா முனினா கிருதம் அப்படின்னு. மகாபாரதம்னு சொல்லக்கூடியது எவ்வளோ பெரிய கிரந்தம். ஸ்லோகமே 1,00,000 ஸ்லோகம் இருக்குது. ஒரு ஆயுசு போராது படித்து முடிக்கிறதுக்கு. அதை தன் ஆயுசில் இவர் அந்த கிரந்தத்தை இதிகாசத்தை அப்படி அருளி செய்து எல்லாருக்கும் க்ஷேமம் ஏற்படணும் அப்படின்னு கிரந்தத்தை பண்ணியும் அவருக்கு திருப்தி ஏற்படலை. தாதாத்யம் அப்பிராப்த இவ அப்படின்னு ஸ்ரீதரியத்தில் வியாக்கியானத்தில் சொல்லிவிட்டார். அப்படின்னா என்னன்னா தன் நிலையை அவர் அடையலைன்னு அர்த்தம். என்னவோ காரணம் தெரியலையே அப்படின்னு மனசில் நினச்சி அந்த காரணத்தை நாரதன் மூலியமாக தெரிஞ்சு கொண்டு ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற ஒரு புராணம் கடைசியாக அந்த புராணம் தான் அருளி செய்தார். அப்போ என்ன பாகவதத்துக்கு அப்போ என்ன பெருமைனா அவ்வளவு சாஸ்திரமும் பாகவதத்தில் இருக்குது. அர்த்தோயம் பிரம்மசூத்ராணாம். பாகவதம் அப்படிங்கிறது பிரம்மசூத்திரம்னு சொல்லக்கூடிய வேதாந்த சாஸ்திரத்தினுடைய அர்த்தம் அப்படின்னுட்டார். அது ஆச்சரியமாக நம் குருநாதார் ஸ்ரீ அண்ணா சொல்லுவா. முதல் ஸ்லோகத்திலேயே 4 அத்தியாயம், பிரம்மசூத்திரத்தில் 4 அத்தியாயங்கள் இருக்குது. 4 அத்தியாயங்கள் விஷயமும் முதல் ஸ்லோகம் ஜென்மாதிசயம் நம்ம சொல்கிறோம் பாருங்க, அந்த ஸ்லோகத்திலே இருக்கா. உபாசனா அத்தியாயம், பலாத்தியாயம் அப்படின்னா ஒவ்வொரு அத்தியாயத்தை சித்தாந்தம் பண்ணியிருக்கா, நிர்தாரணம் பண்ணியிருக்கா. யாரை உபாசனை பண்ணுறது? சத்தியம் பரம் தீமை, தியானம். உயர்ந்த வஸ்து பரம்பொருள், அந்த பரம்பொருளெல்லாம் தியானம் பண்ணணும். பலன் என்னன்னா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குவகம். அதை உபாசனை பண்ண அந்த சச்சிதானந்த கணமூர்த்தியான பகவானை நீ தியானம் பண்ண உன் அஜ்ஞானம் நீங்கி நீ ஞானத்தை அடைஞ்சு முக்தனாக ஆயிடுவ. இதுதான் பலன். பலனையும் சொல்லியாச்சு. பிரம்ம பிரதிபாதனம் பண்ணுறா. பிரம்மன்னா என்ன அப்படின்னு அதை எடுத்த எடுப்புலையே சொல்லிவிட்டார். ஜென்மாத்யஸ்ய யதஹ அப்படின்னு அர்த்தோயம் பிரம்மசூத்ரானாம்னு கருட புராணத்தில் இருக்குது. பாகவதத்தினுடைய மகாத்யம்
பாகவதத்தினுடைய மகாத்மியம் ஏற்படாத புராணமே இல்லை. என்ன சுவாமி, பாகவதம் பின்னாடி தானே வந்தது, இந்த புராணம்லாம் முன்னாடி தானே வந்தது, பாகவதத்தினுடைய பெருமை எப்படி அந்த புராணத்துலலாம் வந்ததுன்னா, அந்தந்த புராணத்துக்கு ஆசை வந்துருச்சு, அந்தந்த புராணத்துக்கு ஆசை வந்துருச்சு. ஹிஸ்ட்ரி ரீதியாக நான் போல, இதிகாசம் என்னவோ அது பின்னாடி வந்திருக்கலாம் முன்னாடி வந்திருக்கலாம், அதை பற்றி இல்லை. இந்த பாவார்த்தம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்தந்த புராணம் பாத்மம், ஸ்காந்தம், காருடம், என்ன அக்னி புராணம், வாயு புராணம், என்ன புராணம் இருக்கோ எல்லா புராணத்தையும் பாகவதத்தை பற்றி ஒரு 10 ஸ்லோகமாவது இருக்கும். ஏன்னா பாகவதம் மாதிரி விஷயம் என்னால் சொல்ல முடியல, அதனால் பாகவதத்தையாவது சொல்லுவோம் அப்படின்னு அந்த புராணங்கள்லாம் ஆசைப்பட்டு எல்லாம் அர்த்தோயம் பிரம்மசூத்ரானாங்கிறது ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் முக்திதானேன கர்ஜதி வேதோபனிஷதாம் சாராத் ஜாதா பாகவதி கதாயா. ஒரு இடம் கூட பாகவதத்தில் முகசுலிக்கிற மாதிரியே இருக்காதான், ஒரு இடம் கூட கிடையாது. எந்த தேவதாந்திர உபாசனை பண்ணுறவா யார் வேணா இருக்கட்டும், புள்ளியாரை பற்றி கூட அழகாக தான் இருக்குது பாகவதத்தில், விலோக்கிய விக்னேஷ விதிம் ததேஸ்வரஹா அப்படின்னு. முருகனை பற்றியும் அழகாக இருக்குது, ஆங்காங்கே இருக்குது. பஞ்சமஸ்கந்தத்தில் முருகனை பற்றி வருது, அம்பாளை பற்றி யோகமாயாம் சமாதிஷத்துன்னு கச்சதேவி விரஜம் பத்ரே கோபகோபிர் அலங்கிருத்தம்னு அம்பாளை பற்றி எங்கெல்லாம் வருதோ, காத்தியாயினி மகாமாயே, இல்லை நமஸ்தே தாம்பிகே பீக்ஷ்ணம், உபாசான் சக்ருஹு, பின்னாடி உத்தரார்த்த லீலையை சொல்லும் பொழுது எல்லாரும் தேவியை போய் உபாசனை பண்ணா. எதுக்குன்னா தேவீம் கிருஷ்ணோபலப்த ஏ கிருஷ்ணன் கிடைக்கணும்னு தேவியை போய் உபாசனை பண்ணான்னு. எந்த தேவதாந்திரம் எடுத்துக்கோங்க, பரமேஸ்வரன் அப்படின்னு சொன்னால் ஒரு சிவபுராணத்தில் கூட இப்படி இருக்காது அவருடைய ஸ்வரூபம். ஸ்மசான சக்ராலில தூளி தூம்ர விகீர்ண வித்யோத ஜட்டா கலாபா பஸ்மாவ குண்டாமல ருக்மதேகா தேவஸ்திரபிஃப் பஷ்யதி தேவரஸ்தே அப்படின்னு பாகவதத்தில் பரமேஸ்வரனை கொண்டாடினா மாதிரி பரமேஸ்வரனுக்காக ஒரு புராணம் இருக்கும் பார்த்தடா, அதில் கூட அப்படி இருக்காது ஸ்வரூபம். சதுர்த்த ஸ்கந்தத்தில் தட்சிணாமூர்த்தியை வர்ணிக்கிறார், கைலாசத்தை வர்ணிக்கிறார் சுகாச்சாரியால், தட்சிணாமூர்த்தியை வர்ணிக்கிறார். எந்த தேவதாந்திர உபாசனை பண்ணுறவாளாக இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவாளாக இருக்கட்டும், பாகவதத்துக்கு எல்லா மதத்தில் இருந்தவாளும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். விசிஷ்டாத்வைத வியாக்கியானம் உண்டு, துவைத்த சித்தாந்த வியாக்கியானம் உண்டு, அத்வைத வியாக்கியானம் கேட்க வேண்டாம் ஸ்ரீதர சுவாமிகள். அப்புறம் என்னென்னா சுத்தாத்வைத்தம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கேளா? இது மாதிரி நிறையா இருக்குது, அத்வைத்தம், துவைத்தம், சுத்தாத்வைத்தம், துவைத்தாத்வைத்தம், அப்புறம் என்ன அச்சிந்திய பேதா பேதம், அப்படிலாம் பின்னாடி ஏற்பட்டுடுச்சு. மகாபிரபு சம்பிரதாயத்தில் வரவாலாம் அச்சிந்திய பேதா பேதம் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ கிருஷ்ணாத்வைத்தனும் உனக்கு சிவாத்வைத்தனும் உனக்கு கிளம்பிடுத்தோம். அப்பைய தீட்சிதர் சிவாத்வைத்தம் அப்படின்னு ஒரு சாஸ்திரத்தையும் ஏற்படுத்தி விட்டா. சைவாள்லாம் இன்றைக்கி சைவ ஆகமத்தில் இருக்கிறவாள்லாம் அதை தான் பிரதானமாக வச்சுண்டு அதன் அனுசாரத்தில் சிவ பூஜை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி நிறைய ஏற்பட்டு கொடுத்தோம். என்ன மதம் ஏற்பட்டாலும் எல்லாருக்கும் பிரமாணம் எதுன்னா பாகவதம் தான். பாகவதத்தை தான் பிரமாணமாக எடுக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால் பாகவதத்தில் நீ கல்பனையாக கூட ஒரு தோஷத்தை சொல்ல முடியாது. நவமஸ்கந்தத்தில் பல ராஜர்ஷிகளுடைய சரித்திரத்தை பாகவதத்தில் சொல்லும் பொழுது கூட சாரத்தை எடுத்துனுட்டா. அவா அந்த ராஜாக்கள் வானப்பிரஸ்தாலா காடுகளில் போய் எப்படி பகவானை உபாசனை பண்ணாங்கிறத தான் சொல்கிறா. ரந்தி தேவன், யயாதி, யது மகாராஜன் யாருடைய சரித்திரங்களெல்லாம் சொல்கிறாளோ அவள் எப்படி பக்தி ஞான வைராக்கிய புருஷாளாக இருந்தா அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு பாகவதத்தில். பாகவதம் போல ஒரு சாஸ்திரம் கிடையாது. என்ன தெரிஞ்சுக்கணும்? மீமாம்சாவா பாகவதத்தில் இருக்கு, வேதாந்தம் கொட்டி கிடக்கு, நியாயசாஸ்திரமா பாகவதத்தில் இருக்குது, திருத்தீய ஸ்கந்தம் சரம சத்விசேஷானாம் அநேகா அசையுத சதா. சாங்கியம் தெரிஞ்சுக்கணுமா? திருத்தீய ஸ்கந்தம் கடைசி 10 அத்தியாயம் சாங்கியம்தான். பிரகிருதிவாதம் பூரா இருக்குது, சாங்கியமும் இருக்குது, பௌத்தம் கூட இருக்குது. தேவத்விஷாம் நிகமவர்த்தன நிஷ்டிதானாம் பூர்பிர்மயேன விகிதாபிகி அதிருஷ்யதூர்பிகின்னு சங்கேபமாக பௌத்தத்தை பற்றின்னு சொல்கிறார். துத்திய ஸ்கந்தத்தில் பௌத்தத்தை பற்றி ஒரே ஸ்லோகத்தில் சொல்கிறார். சாரம் என்ன? சாஸ்திரத்தினுடைய சாரம் என்ன?
பூரா சாஸ்திரத்தையும் படிச்சுட்டு நீ சாரத்தை புரிஞ்சுக்கலன்னா படித்து என்ன பிரயோஜனம்? நீ சாரத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா பூரா சாஸ்திரம் அவசியம் இல்லை, பௌத்தம் பூரா தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா சாஸ்திரமும் இருக்குது, யோகமாக இருக்குது. சஞ்சிந்தையே பகவத சரணாரவிந்தம், எடுத்த எடுப்புலேயே யோகத்தை பற்றி தான் சொல்கிறார் சுகாச்சாரியாள். ஜிதாசனஹா ஜிதஸ்வாசா ஜிதசங்கா ஜிதேந்திரியா ஸ்தூலே பகவதோ ரூபே மனசந்தாரையே தியா. என்ன உனக்கு வேணும்? பக்தியா? கேட்கவே வேண்டாமே. பிரேமையா? கொட்டி கிடக்க. தசமஸ்கந்தம் பூரா பிரேமதானே இருக்கு. நீ எதை தெரிஞ்சுக்கணுமோ வேற ஒரு சாஸ்திரத்தை போய் நாடாமல் பாகவதத்தை பற்றி கொண்டு நீ தெரிஞ்சு விடலாம் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்லுவா. பாகவதமே போரும். பாகவதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் சுவாமி அப்படின்னா, நீ இப்போ வேதாந்தம் படிக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன்லாம் டிசைட் பண்ணியிருக்கா. வேதாந்தம் படிக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும். இன்னும் கூட சொல்கிறேன், வேதத்துக்கே வேணும். பிராமணனாக பிறக்கணுமே, முதல்ல நான் பிராமணனாக பிறக்கணும். அது என் கையில் இல்லையே. எல்லாத்துக்கும் ஒரு அதிகாரி, ஒரு தகுதி தேவைப்படுறது. வேதாந்தத்துக்கு தகுதி தேவைப்படுறது. என்ன தகுதி அப்படின்னா, அது பெருசாக லிஸ்ட்டு போடுறா சாஸ்திரத்தில். அவனுக்கு இகாமுத்திர பலபோக விராகா, சமதமாதி ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்வம் அப்படிலாம் சொல்கிறார். அவனுக்கு வைராக்கியம் வேணும். என்ன வைராக்கியம்னா என்னென்னா, சீத்து சொல்கிறது இல்லை. லோகஸ்ய கர்ம பலிதஸ்ய நஸ்வரத்வம் தேயஸ்ய எஸ்ய மகதோபிச்ச சாஸ்வரத்வம் அப்படின்னு ஆச்சாரிய ஹிருதயம்னு ஸ்ரீ அண்ணா ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கா. வேதாந்த கிரந்த ஆச்சாரியாளுடைய சாங்கர பாஷ்யத்தில் அதை ஆதாரமாக கொண்டு பகவத்பாத ஆச்சாரியாளுடைய ஹிருதயம் என்னங்கிற சித்தாந்தம் பண்ணி அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கிரந்தா பாகவதத்தை வச்சு அதை பிரமாணம் காட்டுவா. அதிகரணமாக சாப்டர் சொல்கிறோம் இல்லையா, சாஸ்திரத்தில் அதிகரணம் பா. ஒரு அதிகரணத்தில் ஒரு சூத்திரமும் இருக்கும், 10 சூத்திரம் இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் ஒரு பாகவத ஸ்லோகம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் பகவத்பாதாச்சாரியாளுடைய பிரகரண கிரந்தம், அதுலேருந்து ஒரு ஸ்லோகம். அதை எடுத்து அப்புறம் என்ன, அந்த அதிகரணத்துக்கு தாம் பண்ணுற ஒரு ஸ்லோகம். இதுக்கு தான் அதிகரண சாரஸ்தவம் அப்படின்னும் பேர். கிட்டத்தட்ட 190 அதிகரணம் மேலே இருக்குது. அவ்வளவு அதிகரணத்துக்கு தாம் பண்ண ஸ்லோகங்கள். ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு 4 பாதங்கள். அதனால் என்னென்னா, அது ஒரு 16 பாதங்கள், அதுக்கு ஒரு 16 ஸ்லோகங்கள், அப்புறம் அத்தியாய சங்கிரக ஸ்லோகங்கள் அப்படின்னு எடுத்தால் கணக்கே இருக்காது. இந்த ஆச்சாரிய ஹிருதயம் ரொம்ப உயர்ந்த கிரந்தம். அதில் சொல்கிறா வைராக்கியம்னா என்னன்னா, இந்த லோகம் சாஸ்வதம் இல்லை, கிருஷ்ண சரணம்தான் சாஸ்வதம். இக அமுத்திர பலபோக விராகா. இகலோகத்தில் என்ன பலன்களை நம்ம உத்தேசித்து கர்மாக்களை செய்கிறோமோ அந்த பலனை எதிர்பார்க்கக்கூடாது. பலனை இல்லாமல் இக அமுத்திர சொர்க்கமும் எனக்கு வேண்டாம், பிரம்மலோகமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு எல்லா லோகத்தில் சகல லோகத்தில் இருந்தும் இருக்கக்கூடியதான அந்த பலன்லேருந்து என்ன ஒரு வைராக்கியம் ஏற்படுறதோ அதுக்கு தான் வைராக்கியம் அப்படின்னு பேர். இதெல்லாம் நிறையா குவாலிஃபிகேஷன் சொல்கிறா. பாகவதத்துக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? ஏன்னா சுவாமி நீங்கள் பாகவதத்தை எல்லா சாஸ்திரத்தினுடைய சாரனுட்டேள், ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் அவ்வளோ குவாலிஃபிகேஷன் தேவைப்படுறது, ஒரு தகுதி தேவைப்படுறது. எனக்கு எந்த தகுதியும் இல்லையேன்னா அதுதான் குவாலிஃபிகேஷன். பாகவதத்துக்கு எந்த அதிகார நிர்ணயம்லாம் பண்ணலை. என்ன சொன்னார், என்ன அதிகாரி சொன்னார்? ரசிகா புவி பாவுகா ரசிகாஹான்னா. ரசிக்க தெரியும். யாருக்கு ரசிக்க தெரியாது? ரசனைங்கிறது என்னென்னா ஸ்வபாவமாகவே இருக்கே. பாகவதம் கேட்க 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 அவனுக்கு பாவம் ஏற்பட்டுடும். குணவானா ஆயிடுவன், பாவுகனாக ஆயிடுவன். நமக்கெல்லாம் என்ன ஒரு கதி அப்படின்னு கேட்டால், பாவுக அரணம்னு ஒரு கதி. அரணம் அப்படிங்கிற பதத்துக்கே சரணம் புகலிடம்னு அர்த்தம். அரணம்னு சொல்கிறா இல்லையா, அதுக்கு புகலிடம்னு பேர். இது பழைய பக்தாலாம் இருக்கே, அது தெரியும் உங்களுக்கெல்லாம். பாவுக அரணம் அப்படின்னு சொன்ன உடனே யார் ஹிருதயம் உருகிறதோ அவளுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியும்.
அது ஒன்றும் இல்லை. பாபுகரணம்னா ஸ்ரீ அண்ணா இருந்த ரூமுக்கு பாபுகரணம்னு பேர். பரனூரில் ஸ்ரீ அண்ணாவினுடைய ரூம், அந்த ரூமுக்கே பாபுகாரணம் அப்படின்னு பேர். என்ன அர்த்தம்னு கேட்டுடலாம். அதான் அர்த்தம். யாருக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவாளை பூரா சரணத்தில் போட்டுண்டு அவளுக்கு என்னென்னா பாகவதம் படிக்க வந்துடும், பாகவதம் சொல்ல வந்துடும், அவளுக்கு ஞானம் வந்துடும், அவளுக்கு பக்தி வந்துடும். அப்படிங்கிறதுக்கு புகலிடமாக இருக்கிற இடம் எது அப்படின்னு கேட்டேன்னா பாவுகாரணம். அதுதான் ரசிகாகா புவி பாவுகாகா. ஹே பாவுக்கர்களே, ரசிகர்களே அப்படின்னு கூப்பிட்றார். ஆசையாக கதை சொல்கிறார். கதை கேட்குறதுல என்ன பரிசிரமம் இருக்குது நமக்கு? கதை கேட்கும் பொழுதே என்னன்னா கதை சொல்கிற மாதிரி குருநாதால் என்ன பண்ணுவான்னா ஞானத்தை பூட்டி விடுவார். ஞானம் வந்துடும். சிஷ்ய அண்ணாட்டக்க கதை கேட்டவாளுக்கு கதை சொல்கிறது இருக்குது பத்தாளா, ரொம்ப கஷ்டம். யார் ரொம்ப 40 வருஷமா 50 வருஷமா கைங்கரியம் பண்ணி 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 அதான் அண்ணால் கதை கேட்டவா, இந்நாள் கதை கேட்டவாளுக்கே அப்படி ஒரு ஞானம் வந்துடும். பழைய காலத்துலேருந்து கதை கேட்குறா பாருங்கோ, அவளுக்கு நேரம் கதை சொல்லணுன்னா எங்களை மாதிரி பௌராணிக ஆளுக்கெல்லாம் பயம் வந்துடும். ஏன்னா அவளுக்கு தெரியாததே இருக்காது. பொய் இல்லை, நிஜமாக தான் சொல்கிறேன். அவளுக்கு தெரியாத விஷயம்னே ஒன்று இருக்காது. எதை பற்றி கேட்டாலும் சாரத்தை சொல்லிவிடுவா. உடனே சூத்திரத்தை சொல்லுவாளா, பூர்வபக்ஷம் பண்ணுவாளா, அது பூர்வபக்ஷ சூத்திரம் என்ன மீமாம்சால ஜென்மாதி அதிகரணத்துக்கு அப்படிலாம் கேட்கக்கூடாது. அப்படிலாம் கேட்டால் முட்டாள்தனன்னு அர்த்தம். பின்ன என்னன்னா ஜென்மாத்தியச யதஹான்னா என்னன்னு அர்த்தம் சொல்லிடுவா. ஜென்மாத்தியச யதஹா அப்படின்னா என்ன? அது ஒன்றும் இல்லையே, அது கிட்டாட்டேந்து தான் இந்த உலகம் வந்ததான், கிட்டாட்டேந்து தான் நீயும் வந்த, கிட்டாட்டேந்து தான் நானும் வந்தேனா அப்படின்னு யார் சொன்னான்னா என் குரு சொன்னார், அண்ணா சொன்னா அப்படின்னு சொல்லிடுவாண்ணா. அப்போ என்னென்னா ஒரு வித்வத் கோஷ்டியில் போய் இது உபன்யாசம் பண்ணிவிடலாம், ரொம்ப சுலபம் இந்த ஜென்மாதிசயம் மட்டும். அதுவும் நம்ம கோஷ்டியில் போய் பாகவதம் சொல்கிறதுல நான் உத்தவனே திண்டாடினா. உத்தவனே ராமாயணம் சொல்லட்டுமா, வேதாந்தம் சொல்லட்டுமா, அதை சொல்லட்டுமா, இதை சொல்லட்டுமா அப்படின்னார். எல்லாத்தையும் நிராகரணம் பண்ணிவிட்டான் இந்த கோபிகைகள். அதெல்லாம் அத்தையும் எதையும் சொல்லாத, ஏன்னா எங்களுக்கே எல்லாம் தெரியும், அத்தையும் நீ சொல்லிட்டு இருக்காதேன்னு. படித்ததுக்காக ஏதோ வேதாந்தத்தை சொன்னார் உத்தவன். அப்புறம் என்னன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு என்ன வேணும்னா வந்தே நந்தவிரத ஸ்ரீராம் பாதரேனம் அபீக்ஷா யாசாம் ஹரிகதோத்கீதம் புனாதி புவனத்ரயன்னு ஆயிடுத்து. உத்தவனுடைய கதையே அப்படி ஆயிடுத்து. பிருகஸ்பதே பிராக் தனகம் பிரதீதம் அப்படின்னு என்ன பெருமை. சொர்க்கத்தில் போய் பிருகஸ்பதியின்கிட்ட சாட்சாத் சாஸ்திரங்கள்லாம் அத்தியனம் பண்ணிட்டு வந்தவர் கோபிகைகளை பார்த்து சொன்னார், இவ்வளவு நாள் படித்தது வியர்த்தம், எனக்கு ஒன்றும் எல்லாம் தெரிஞ்சு நினச்சிட்டு இருக்கேன் நான். ஏன்னா என்னை கொண்டாடினவாலாம் என்ன மாதிரியே இருக்கிற கோஷ்டி, என்ன மாதிரியே இருக்கிறவா தான் என்னை கொண்டாடி இருக்கா. வாஸ்தவமாக எனக்கு இன்னைக்கு தான் ஞானம்னா என்னன்னு புரியறது, பிரேமேனா என்னன்னு புரியறது. இதை என் பிரயாசையினால் அடைய முடியாது. என்னன்னா உங்கள் பாத தூளியை கொடுக்கும். கோபிகைகளுடைய பாத தூளியை சிரசா வகிச்சுட்டேன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டேன்னு சொன்னால் இந்த ஞானத்தை நான் அடைஞ்சுடுவேன் என்று கோபிகைகளுடைய சரணத்தில் போய் விழுந்து உத்தவன் நமஸ்காரம் பண்ணி அத்தகைய ஞானத்தை அடையிறான். அப்படிங்கும் பொழுது பாகவதம் அப்படிங்கிறது தானே நமக்கு அவ்வளவு ஞானத்துக்கும் ஒரு கேந்திரமாக இருக்குது. பாகவதத்தில் இல்லாதது கிடையாது. அந்த பாகவதம் அப்படிங்கும் பொழுது அதில் முதல் ஸ்லோகத்திலே சொல்கிறார், சித்தாந்தம் பண்ணிவிட்டார், சாஸ்திர சித்தாந்தம். அதை சொல்கிறார், சத்யம் பரம் தீமஹி அப்படி. இந்த முதல் ஸ்லோகத்துக்கே 4 மணி நேரம் உபன்யாசம் பண்ணுவா நம் குருநாதா. முதல் ஸ்லோகம் புரியாமல்லாம் இருக்காது, நன்னா புரியும்.
போரெல்லாம் அடிக்காது, ரொம்ப ட்ரை சாப்டராக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. ட்ரையாலாம் இருக்காது, அண்ணா உற்சாகமாக இருக்கும். ஏன்னா அப்படி சொல்லுவா. அது எதனோ யாருடைய சாமர்த்தியம்னா குருநாதாளுடைய சாமர்த்தியம். நமக்கு புரியறது யார் கிருப்பைன்னா குருநாதாளுடைய கிருப்பை. எடுத்த எழுப்பிலேயே ஸ்ரீ வியாசாச்சாரியால் சத்தியம் பரம் தீமஹி, இதுக்கு பல வியாக்கியானம் உண்டு. காயத்ரி மந்திரம்தான் இருக்கிறதுலையே உயர்ந்த மந்திரம். காயத்ரி மந்திரத்தை சொல்லும்படியாக இந்த ஸ்லோகம் அமையிறது. காயத்ரி மந்திரத்துக்கு ஒரு அர்த்தம் மாதிரி இந்த ஸ்லோகம் அமையிறது அப்படின்னு காயத்ரியையும் இந்த ஸ்லோகத்தையும் கம்பேர் பண்ணியெல்லாம் வியாக்கியானம் நிறையா இருக்குது. பாகவத ரசம் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா அந்த ஆளில் இந்த நம்ம பாகவத தர்மம்னு மாதாந்திர பத்திரிக்கை வருதே அதில் எழுதின்னு இருந்தா, அதில் காயத்ரி மந்திரத்தை வச்சும் அர்த்தம் எழுதியிருக்கா. பல அர்த்தங்கள் இந்த ஸ்லோகத்துக்கே உண்டு. இந்த சத்தியம் பரம் தீமஹி, தீமஹிங்கிறதுக்கு தியானம் செய்வோம் அப்படின்னு வியாசாச்சாரியால் ஒருத்தர் தானே தியானம் செய்கிறேன்னு தானே சொல்லணும். தியானம் செய்வோம்னு ஏன் சொல்லுவானேன்னா நம்மளெல்லாம் கூட்டினுட்டாராம். தியானம் எல்லாருக்கும் வராது இல்லையா. பகுவச்சனம் சிஷ்யாபிப்பிராயம் அப்படின்னு ஸ்ரீதரியத்தில் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தியானம் கைகூடணும்னா என்ன யோக்கியதை வேணும்? அது வராததுனால என்னென்னா குருநாதன் சொல்கிறாராம், அடே நான் தியானம் பண்ணுறேன், நீ என் பக்கத்தில் இரு, பலனை நீ அனுபவி. நீ என் கூடயே இருந்தால் உனக்கு அந்த கிருஷ்ணன் தியானம் சகஜமாக வந்துடும் அப்படின்னுட்டு சத்தியம் பரந்தீமஹி. எதை தியானம் பண்ணுற அப்படிங்கும் பொழுது பரம்னா பரமார்த்தமான சத்தியவஸ்துவான கிருஷ்ணனை தியானம் பண்ணுவோம். அது கிருஷ்ணன்னு சொல்லிவிடலாமே, சத்தியம்னு ஏன் சொல்லிவிட்டார் அப்படின்னா கிருஷ்ணனே சத்தியம்தான். சத்தியம்னு எதை சொல்லுவோம் நம்ம லோகத்தில்? எது எல்லா காலங்கள்லையும் பரிணாமத்தை அடையாமல் இருக்கோ அதுதானே சத்தியம். லோகத்தில் எதை கண்டாலும் அது அசத்தியந்தானே. ஜகத்தே அசத்தியந்தானே. கணவனுக்கு மனைவி தாத்காலிகந்தானே. அசத்தியம்னு நம்ம எதை வச்சுட்டு சொல்கிறோமோ எது தாத்காலிகமாக இருக்கோ, பர்மனெண்ட்டாக இருக்கிறது இல்லை. எது பர்மனெண்ட்டாக இல்லையோ அதெல்லாம் நம்ம அசத்தியம்போம். எது பர்மனெண்ட் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே பர்மனெண்ட் இல்லை. கணவனுக்கு மனைவி தாத்காலிகந்தானே, மனைவிக்கு கணவன் தாத்காலிகந்தானே, இவா ரெண்டு பேருக்கும் குழந்தைகள் தாத்காலிகந்தானே, சரீர சுகம் தாத்காலிகந்தானே. ஏன்னா எது எனக்கு இப்போ சுகத்தை கொடுத்ததோ சொச்ச காலத்தில் அதுவே எனக்கு துக்கத்தை கொடுக்குறதே. அப்போ அதனுடைய ஸ்வரூபம் சுகம்னு நினச்சேன். ஏதோ ஒன்று ஜிலேபின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று சின்ன வயசில் ஜிலேபி சாப்பிட்டேன், சுகமாக இருந்தது. இப்போ 40 வயசு ஆகிடுது, டாக்டர் என்னென்னா ஜிலேபி சாப்பிடாதே பார்க்காதே கண்ணால் கூட பார்த்து விடாதே அப்படின்னுட்டார். ஏன்னா அதுதான் சுகம்னு நினச்சேனா. எது எனக்கு சுகத்தை கொடுத்ததோ அதுவே துக்கத்தை கொடுக்குறதே, எது எனக்கு துக்கத்தை கொடுத்ததோ அது எனக்கு சுகத்தை கொடுக்குறதே. லோகமே தாத்காலிகமாக இருக்கே, தாத்காலிகமாக இருக்கக்கூடிய லோகத்தை எப்படி சத்தியம்னு சொல்கிறது? அப்போ எது சாஸ்வதம்னா சத்தியம் பரம் தீமஹி, கிருஷ்ணன்தான் சத்தியம். இதை என்னன்னா அவாவா தெரிஞ்சு தன்னுடைய சாதனையினால் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது எல்லாராலையும் முடியாததுனால அப்போதான் சொல்கிறார், ஜகத் சத்தியம் அசத்தியம் வா நேதரேதி மதிர்மம ஸ்ரீ கிருஷ்ண சரணாம்போஜம் சத்தியமேவ விஜானதாம். வேதாந்தம்ங்கிறது ஜகத்து சத்தியம் ஜகத்து அசத்தியம்னு சொல்கிறதுக்காக ஏற்படலப்பா. மதுசூதன சரஸ்வதி பாதா சொல்கிறார், அவ்வளவு சாஸ்திர கிரந்தத்தையும் எழுதிவிட்டு அத்வைத சித்திங்கிற கிரந்தம் உயர்ந்த கிரந்தத்தெல்லாம் எழுதிவிட்டு சொல்கிறார், ஜகத் சத்தியமா அசத்தியமானு எனக்கு தெரியாது. யாருன்னா அவ்வளவு சாஸ்திரத்தை படித்தவா. ஏன்னா ஜகத் சத்தியம்னு ஒரு குரூப்பு, ஜகத் அசத்தியம்னு ஒரு குரூப்பு, அப்புறம் என்னென்னா இருக்கு இல்லைன்னு ஒரு குரூப்பு. அது 2 கட்டாம் குரூப்பு, சப்தபங்கின்னு அப்படிலாம் இருக்கு. ஆனால் ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிக புனః இதமேகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா சொல்லிவிட்டார். சக்கல சாஸ்திரத்தையும் ஏற்படுத்தின வியாசாச்சாரியார். நீ ஏன் திண்டாடுற? அவ்வளவு சாஸ்திரங்களையும்
ஆளோட்டிய திரும்ப 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 புஸ்தகத்தை பரட்டி திரும்ப திரும்ப விசாரம் பண்ணி நான் தெரிஞ்சின்ற விஷயம் ஒன்று தான் இருக்கு. அது என்னன்னா நாராயணன் தான்டா சத்தியம், பகவான் கண்ணன் தான் சத்தியம். ஸ்ரீ கிருஷ்ண சரணாம் போஜம். நீ சமப்படாதன்னுட்டா. வாஸ்தவமாக அப்படி தானே தெரிஞ்சுக்கணும். அவாவாளுக்கு அந்த ஃபீல் வரணும். என்னன்னா ஜெகத் அசத்தியம்ங்கிற ஃபீல் அவாவாளு ரியலைஸ் பண்ணணும். அப்படி ரியலைஸ் பண்ணாதானே அந்த ஞானம். அது ரியலைஸ் பண்ண முடியலையே. ஏன்னா பலவிதமாக சாஸ்திரம் சொல்லிடுச்சு. எதை நம்புறதுன்னு நமக்கு தெரியல, யார் சொல்கிறத ஏற்றுக்கிறதுன்னு நமக்கு தெரியல. சொல்கிறவா எல்லாரும் பெரியவா தான், யாரிடத்துலையும் நமக்கு குறையான புத்தி இல்லை, பூஜ்ய புத்தி தான் இருக்குது. ஆனால் இவர் எதை சொல்கிற உத்தவனே கேட்குறான், நானாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. வதந்தி கிருஷ்ண ஸ்ரேயாம்சி பகூனி பிரம்மவாதினா தேஷாம் விகல்ப பிராதானியம் உதாகோ ஏக முக்கியதான்னு கேட்டுட்டான் பகவானிடத்தில் உத்தவன். அவாவா அவாவா இதை தான் கிருஷ்ண ஸ்ரேயஸுங்கிறா, அதை தர்மமே ஸ்ரேயஸுங்கிறா, கர்மாவே ஸ்ரேயஸு அப்படிங்கிறா, ஒவ்வொன்றும் ஸ்ரேயஸு அப்படிங்கிறா. பகவான் சொன்னால் மாயா மதியாம் ஆசிரித்திய பததாம் கிம் துர்கட்டம். அவாவா என்னென்னா எது அவா அபிப்பிராய பிரகாரம் ஸ்ரேயஸ்னாலோ அதை சொல்லிட்டு போயிட்டா. ஏன் அபிப்பிராயத்தை கேளுன்னா, ஏன் அபிப்பிராயம் என்னன்னா பக்தியா உத்தவ அனபாயின்யாகா, அப்பதான் அபிப்பிராயத்தை சொல். வாக்கத்கதா திரவதே யஸ்ய சித்தம் ருதத்யபீக்ஷம் ஹசதி க்வசிச்சய விலஜ்ஜ உத்காயதி நிருத்யதே ச மத்பக்தி யுக்தோ புவனம் புனாதி. ஆச்சரியம். பக்தி தான் ஸ்ரேயஸு. அவள் எதை பிடிச்சிக்கணும்? யார் கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு பகவான் சொன்னது தானே நமக்கு பரம பிரமாணம். கீதா சாஸ்திரம் தானே நமக்கு பிரமாணம். மை ஆசக்தமனா பார்த்தா என் சரணாரவிந்தத்தை நீ ஆசிரி சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம். ஏன்னா உனக்கு ஒன்றும் வராதுன்னு எனக்கு நான் தெரியா. அதனால என்னன்னா என் சரணத்தை நீ பிடிச்சிடு. நீ பிடிச்சினுட்ட அப்படின்னு சொன்னால் உன்னை என்னன்னா குரும் சுகரணம் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். கர்ணதாரம் அப்படின்னு பிளவம் சுகல்பம் குரு கர்ணதாரம் மயானுகூலேன நபஸ்வதா ஈரிதம் அப்படின்னு சொல்கிறார். சம்சாரத்தை கடக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு லவண சமுத்திரத்துக்கு ஒரு எண்டு தெரியறது நமக்கு. இதுதான் நமக்கு எண்டு அப்படின்னு நமக்கு தெரியறது லவண சமுத்திரத்துக்கு. சம்சார கடலுக்கு எண்டு எங்கேன்னு தெரியறது. சம்சார கடலை கடக்கிறதுக்கு பிளவம் எங்க? போட்டு நமக்கு எங்கேருந்து கிடைக்கிறது? போட்டு வேண்டாமா அப்படின்னா பகவான் சொல்கிறான் பிளவம் சுகல்பம் குரு கருணதாரம். அழகான ஒரு போட்டு, இந்த சம்சாரத்தை கடக்கிறதுக்கு ஒரு போட்டு பகவான் தயார் பண்ணியிருக்கிறான். அந்த போட்டை ஓட்டுறவர் யாருன்னா போட்டு வாழா ஒருத்தர் இருப்பாரு, அது யாருன்னா குருநாதனா. அப்போ அப்படி நான் சம்சார சமுத்திரத்தில் போகும்பொழுது காற்றுலாம் அடிச்செடுத்து அப்படியே சமுத்திரம் பொங்கிடுத்துன்னா நீ ஏன்டா கவலைப்படுற? நீ ஏன் கவலைப்படுற? ஏன்னா மயானுகூலேனே நபஸ்வதாயிரிதம். நான் அனுகூலமாக இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுறேன்னுட்டான் பகவான். அப்போ என்ன நமக்கு புரியறது? அவன்தான் சத்தியம். அவன் சரணத்தை நீ பிடிச்சுன்னுட்ட, கிருஷ்ணனை சத்தியம்னு நீ தெரிஞ்சுன்னுட்ட அப்படின்னா வேற அதை பற்றி நீ கவலையே பட வேண்டாம், நிஷ்கவலையாக இருக்கும். ஸ்ரீ கிருஷ்ண சரணாம் போஜம் சத்தியமேவ விஜானதாம். கிருஷ்ணன்தான் சத்தியம் அப்படின்னுட்டு சத்தியமான அந்த வஸ்து எவ்வளவு ஸ்தோத்திரம் இருக்கு. சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்தியம் சத்யஸ்ய யோனிம் நிகிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரிதசத்ய நேத்திரம் சத்யாத்மகம் தாம் சரணம் பிரபன்னாக. அப்படி அதுவும் கடைசியில் சரணாகதியில் தான் வந்து முடியறது. சரணம் பிரபன்னாக அப்படின்னு சொல்கிறார் தேவர்கள்லாம். சத்யவஸ்து சத்யஸ்வரூபன், சத்தியத்தினால் அறியப்படுகின்ற பிரபு, சத்தியத்துக்கு காரணமானவன், எப்பொழுதும் இருக்கக்கூடியவன் கிருஷ்ணன். கிருஷ்ணன் ஏதோ 5000 வருஷம் முன்னாடி இருந்தான்னு நினைக்கக்கூடாது. கிருஷ்ணன் இருந்தான், கிருஷ்ணன் இருக்கான், கிருஷ்ணன் தான் இருக்கான். கிருஷ்ணன் இருக்கத்தான் போகிறான். சத்தியம்
பரம் தீமகி. அதை சாட்சாத்தா தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுனால தான் உனக்கு என்ன தெரியும், கிருஷ்ணனை தெரியுமா? தெரியாது சுவாமி. பின்ன என்ன தெரியும்னா உலகம்தான் தெரியும், லோகம்தான் தெரியும். ஓ சரி, லோகம் தெரிகிறதா? லோகம் தெரியுறதே. அப்போது இந்த லோகத்தை படைச்சவன்னு ஒருத்தன் உண்டு, அவன்தான்ப்பா கண்ணன். எவ்வளவு சுலபமாக சொல்கிறது. சாஸ்திரம் இப்படிதான், சாஸ்திர சித்தாந்தம் தான், வேதமே அப்படி தான் சித்தாந்தம் பண்ணுறது. ஏதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு வேதம் அப்படி தான் சித்தாந்தம் பண்ணுறது. அதை எடுத்த எடுப்புலேயே சொல்கிறார், ஜென்மாத்யஸ்ய யதஹ. ஹஸ்ய இந்த ஜகத்திற்கு ஜென்மாதி. ஜென்மாதினா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார். ஜகத்து இருக்குது, அப்புறம் மறையிறது, தோன்றுகிறது, இருக்குது, மறையிறது, தோன்றுகிறது அப்படின்னு இது ஒரு சைக்கிளில் போயிட்டே இருக்கு பாருங்க. அது எப்படி தெரிஞ்சுப்பேள் அப்படின்னா தெரியறது, பிரத்யக்ஷமாகவே தெரியறது, பிரத்யக்ஷமாகவே தெரியறது. இங்கே ஒரு பெரிய பில்டிங் இருந்தது எப்போனா 200 வருஷம் முன்னாடி, இப்போ எங்கே போச்சு காணும். இப்போ வேறு என்ன இருக்குது, வேறு ஏதோ பில்டிங் வருது. அப்போ ஜகத்தில் பரிணாமம் தெரிகிறது பற்றியடா. இதை மாதிரி 1000 வருஷம், 2000 வருஷம், பல லட்ச வருஷம் இப்படி பார்த்தோன்னா இருக்குது, வர தோன்றது மறையிறது, இருக்குது தோன்றது மறையிறது அப்படின்னா அனாதியாக நடந்துகிட்டே இருக்குது பற்றியடா. இது யார்கிட்டேருந்து ஏற்படுறதுன்னா கிருஷ்ணன்ட்டேருந்து ஏற்படுறது. அது யார்கிட்டேருந்து ஏற்படுறதுங்கிறது தெரியாததுனால தான் இதை நிர்வாககன் ஒருத்தன் இருக்கான்னு அதை நமக்கு காட்டுறது. 1000 பேர் ஒரு கம்பெனியில் உத்தியோகத்தில் இருக்கான்னா 1000 பேரை கட்டி ஆள்ற நிர்வாககன் ஒருத்தன் இல்லாமல் 1000 பேர் வேலை செய்வாளா? அல்ப ஒரு லௌகீக விஷயத்துக்கே ஒரு நிர்வாககன் தேவைப்படும் பொழுது ஜெகன் நிர்வாககன் இல்லாமல் ஜெகத் எப்படி பிரவர்த்திக்கும்? ஜன்மாத்யஸ்ய யதஹ அதை காட்டுறார். அஸ்ய இந்த ஜகத்திற்கு யதஹ எந்த கிருஷ்ணனிடத்திலிருந்து ஜன்மாதி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள்லாம் ஏற்படுறதோ சத்யம் பரம் தீமஹி அந்த பரமார்த்த சத்தியஸ்வரூபனை நாம் தியானம் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் இந்த சத்தியம் பரம் தீமகியை நம்ம அன்வயம் பண்ணணும். அன்வயாது ஈதரதஸ்ச பிரத்யக்ஷமாக தெரிஞ்சுக்க முடியும். லோகத்தில் எதை வேணால் நம்ம பிரத்யக்ஷமாக தெரிஞ்சுடுறோம். பிரத்யக்ஷனா என்ன, வெறும் கண்ணால் பார்க்குறது மட்டும் இல்லை, இந்திரியங்களால் நீங்கள் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களோ அது எல்லாமே பிரத்யக்ஷந்தான். பெரிய சாஸ்திர விசாரம் குருநாத்தால் சொல்லுவாள். இப்போ நான் உட்காண்டிருக்கேன், உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் தெரிகிறேன், நீங்கள்லாம் இருக்கேள், எனக்கு நீங்கள் தெரிகிறீர்கள், கண்ணால் பார்க்குறேன் தெரியுது. பிரவச்சனம் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுதே அடுக்குலையில் ஏதோ சமைக்கிறா, சமைக்கும் பொழுதே ஏதோ பஜ்ஜி போடுறாளே, பஜ்ஜியை பார்க்காத போனால் மூக்கால் முகர்ந்து தெரிஞ்சு அது பிரத்யக்ஷந்தான். இப்போ அந்த ஓரமாக உட்காண்டிருக்கிறவாளுக்கு நான் தெரியாத கண்ணால் பார்த்து என்னை தெரிஞ்சுக்காத போனாலும் கூட இந்த குரல் இது மாதவன் குரலாச்சே அப்படின்னு காதாலே கேட்டே மாதவன்கிறத தெரிஞ்சுனுடுறா, இதுவும் பிரத்யக்ஷந்தான். நீங்கள் இந்திரியங்கள்னால எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் பிரத்யக்ஷம் அப்படின்னு பேர். லோக விஷயத்தை அப்படி பிரத்யக்ஷமாக தெரிஞ்சுவிடலாம். லோகத்துக்கு அப்பாற்பட்ட கிருஷ்ணனை எப்படி தெரிஞ்சுப்பேன்? கண்ணால் கிருஷ்ணனை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா? தெரியலையே. மூக்கால் முகர முடியுமா? முடியலையே. காதால் கிருஷ்ணனை கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா? கதை கேட்குறோம். கிருஷ்ணன்னா என்ன? பாகவதத்தில் இருக்கிறத சொல்கிறோம், பாகவதத்தில் இருக்கிறத அப்படியே அனுபவிக்கிறோம். கிருஷ்ணனை என்ன மகான்கள் தெரிஞ்சுன்னா அவர் தெரிஞ்சுன்னுட்டோமா? இல்லையே. ஏன்னா நமக்கு கிருஷ்ணன் பிரத்யக்ஷம் இல்லையே. பிரத்யக்ஷத்துக்கு ஏற்படாத ஒரு வஸ்துவை அனுமானத்தினால தெரிஞ்சுக்கலாம். அனுமானம்னு ஒன்று சாஸ்திரம். ஸ்ருதி பிரத்யக்ஷம் ஐதிஹ்யம் அனுமானம் சதுஷ்டயம் பாகவதத்திலே இருக்குது. 4 பிரமாணம் சாஸ்திரங்களில் சொல்கிறா. பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சாப்தம் அப்படின்னு இந்த 4 பிரமாணங்களை கொண்டு தான் நம்ம பிரமேயமான வஸ்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் எதையுமே. இப்போ பிரத்யக்ஷத்தினால கிருஷ்ணன் தெரிஞ்சுக்க முடியாதுன்னுட்டேன் இல்லையா? ஏன்னா கிருஷ்ணன் பிரத்யக்ஷமாக இல்லையே, இப்போ நமக்கு முன்னாடி இல்லையே. கண்ணால் பார்க்க முடியாது, மூக்கால் முகர முடியாது, காதால் கேட்க முடியாது, வாயால் பேச முடியாது, கையால் தொட முடியாது, ஸ்பர்ஷத்தினால் தெரிஞ்சுக்க முடியாது, எதனாலையும் கிருஷ்ணனை தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் கிருஷ்ணன் பிரத்யக்ஷத்துக்கு அடிப்பணிய மாட்டான், பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்க முடியாது கிருஷ்ணனே. அப்போ அனுமானம்னு ஒன்று சொல்கிறா. அனுமானம்னா என்னன்னா வாசலில் ஈரமாக இருக்கிறத பார்த்து மழை பெஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான் இல்லையா? ஒரு பெரிய மலையை பார்த்தான்னு சொன்னால் புகை இருந்ததுன்னா நெருப்பு பிடிச்சி நடுத்து, நெருப்பை பார்க்கல, புகையை வச்சே நெருப்பை அனுமானம் பண்ணிட்டான். இதை மாதிரி கிருஷ்ணனை எப்படியாவது அனுமானம் பண்ண முடியுமோ?
கிருஷ்ணனை எதை விட்டு அனுமானம் கூட பிரத்யக்ஷாதீனம்தான். புகைஞ்சா நெருப்பு இருக்குங்கிறத ஒரு இடத்துல நெருப்பு இருந்து புகையிறத பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் அது அனுமானம்ன்றான். ஈரமாக இருக்குன்னா வாசம் தெளிச்சா கூட ஈரமாக தான் இருக்கும். மழைன்னா எப்படின்னா மழை பெஞ்சால் இடமே அந்த அந்த ஏரியாவே ஈரமாக இருக்கும், அந்த ஸ்தானமே ஈரமாக இருக்குங்கிறத அவன் ஏற்கனவே குழந்தையாக இருக்கும்போது பார்த்துருக்குறான். எதுவுக்குமே பிரத்யக்ஷம் தேவை. அதை போல கிருஷ்ணனுக்கு என்னென்னா பிரத்யக்ஷமாக கிருஷ்ணன் நமக்கு தெரியலையே, அப்போ கிருஷ்ணனை எப்படி அனுமானம் பண்ணுவேன்? இதனால் கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சாஸ்திரம் இந்த இடத்துல ஜென்மாத்தியஸ்தான்னு சொல்கிறது அனுமானம் தான். என்ன அனுமானம் அப்படின்னு கேட்டால் இதான் அனுமானம். நீ எப்படி வந்திருக்க? எனக்கு அப்பா அம்மா இருந்தால் நான் வந்தேன். உங்கள் அப்பா அம்மா எப்படி வந்தா? அது அவள் அப்பா அம்மா இருந்தால் வந்தா. இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி அனுமானம் பண்ணுறோம். இப்படி அனுமானம் பண்ணும்பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா, பெருமாள் இல்லைன்னு சொல்கிற ஒரு நாஸ்திகன் ரொம்ப பேச்சாளியாக இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பேச்சாளியாக இருந்துட்டான் அப்படின்னா அவன் பெருமாள் இல்லைங்கிறதுக்கு 1000 அனுமானம் சொல்லுவான். நம்ம பெருமாள் இருக்கிறாங்கிறதுக்கு என்னென்ன அனுமானம் சொல்கிறோமோ அவன் பெருமாள் இல்லைன்னு 1000 அனுமானம் சொல்லுவான். அனுமானம் இல்லை, அனுமானத்துக்கு பிராதானியம் அப்படின்னு சொல்லிவிட்டா நீதி ஸ்தலங்கள்லாம் இருக்கு, பெரிய பெரிய கோர்ட்டெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் என்னென்னா நீதியே வெல்லும் அப்படின்னு போட்டிருப்பா. அது வெறும் போர்டில் தான் அது போட்டிருப்பா. ஒரு கேள் நீதியே வெல்லும் அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய பேச்சாலியான வக்கீலை ஏன் வைக்கிறோம்? சத்தியம் தானே நீதி. நீதியே ஜெயிச்சு விடணும் அப்படின்னா மட்டியாக இருக்கிற ஒரு வக்கீலை கூப்பிட்டு என் கேஸை வாதாடி ஜெயிடான்னு சொல்லலாமோ இல்லையோ? ஏன் சொல்ல மாட்டேங்கிறா? அவர் என்ன வாக் சாதுரியம் இருக்கா? நல்ல வாக்குவாதம் பண்ணுவாரா? அப்படி இருக்கக்கூடிய வக்கீலா அப்பாயின்ட் பண்ணு அப்படின்னு ஏன் சொல்கிறான்னா அது வாக் சாதுரியம் இருக்கிறவன் ஜெயிச்சுடுவான். நீதி ஜெயிக்கிறதோ இல்லையோ அது தெரியாது. வாக் சாதுரியம் எந்த பக்கம் இருக்கோ, தர்மபக்ஷம் இருக்கா அதர்மபக்ஷம் இருக்கா, யாருக்கு வாக் சாதுரியம் இருக்கோ அவள் ஜெயிச்சுடுவான். ஆரம்ப காலங்களில் கடைசியில் தர்மம் தான் வெல்லும், அதில் சந்தேகமே கிடையாது. அது 500 வருஷம் ஆனாலும் ராம்லல்லா வரத்தான் வருவார். எப்படி ராம்லல்லா வந்தார்னா நியாயமாக வந்தார், வாதாடி போராடி அப்படி வந்தார். ஆனால் அதுக்கெல்லாம் இட் டேக்ஸ் டைம். 150 வருஷம் கேஸுன்னா 150 வருஷம் இருக்கும். 150 வருஷமாக நடக்கும்பொழுது என்னன்னா அதர்மமே ஜெயிச்சு கொடுத்தோன்னு நினைப்போம். கடைசியில் தர்மந்தான் ஜெயிக்க போகிறது. ஆனால் லோகத்தில் என்னன்னா வாக் சாதுரியம் மிக முக்கியமாக இருக்கே. அப்போ அனுமானம் பண்ணி நீ பெருமாளை சித்தாந்தம் பண்ணிவிட்டேன்னு சொன்னால் அது என்னன்னா அப்போ ஒருத்தன் அனுமானம் பண்ணி பெருமாளை இல்லைன்னுடுவான், பகவானை இல்லைன்னுடுவான். அப்போ அனுமானத்தினால பெருமாளை சித்தாந்தம் பண்ண முடியாது. அப்போ பிரத்யக்ஷமும் போச்சு, அனுமானமும் போச்சு. உபமானம் செல்லுபடியே ஆகாது. உபமானம்னா என்னன்னா அவரை மாதிரி இவர், இவரை மாதிரி இவர் அப்படின்னு சொல்லணும். கிருஷ்ணனை எந்த மாமா போய் சொல்லுவேன் நீங்க? பகவானை எப்படி சொல்லுவேன்? இவரை மாதிரி இவன், கண்ணன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் அப்படின்னு உபமானத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணனை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சாப்தம், ஆப்தவச்சனம், பிரமாணம். ஆப்தர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டால் பொதுவான அர்த்தம் நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், நமக்கு ரொம்ப வேண்டியவா. ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா ஒரு விஷயம் சொன்னான்னா அது நிச்சயம் அந்த குழந்தையினுடைய ஸ்ரேயஸுக்காகத்தான் இருக்கும். அப்போ அந்த குழந்தை அப்பா அம்மா பேச்சை நம்பி அந்த காரியத்தில் அவன் செய்யலாம். அப்படி செஞ்சான்னா அந்த குழந்தை க்ஷேமமாக இருப்பான். அவன் எதனால் நம்புகிறான்னா என் அப்பா, என் அம்மா, என் மனைவி. ஏன்னா என் மனைவி என் க்ஷேமத்துக்கு தான் சொல்லுவாள். லட்டு சாப்பிடாதீங்கோ, எனக்கு லட்டு பிடிக்கும்னு அவளுக்கு தெரியாதானே? 50 வருஷம் வாழ்ந்தவளுக்கு ஏன் சொல்கிறான்னா உங்களுக்கு ஹை சுகர்னா, லோ சுகர் ஆகும்போது நானே தரேன், இது ஹை சுகராக இருக்குது அதனால் என்ன நான் சாப்பிடாதீங்கோங்கிறா. அதை இவரை நம்புறா. சும்மா என்ன நான் உனக்கு சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதா அப்படின்னு நான் கேட்பா யாராவது? பின்ன என்னன்னா அவள் எனக்கு ரொம்ப ஆப்த மித்ரை, எனக்கு ரொம்ப மிக நெருங்கிய நண்பன், அவ்வளவு ஒரு சகோதரத்துவத்தை பாராட்டுறாள். அதனால் அவள் சொல்கிறத கேட்பேன். இதுக்கு தான் ஆப்தன்னு பேர். ஆப்தவசனம் பிரமாணம். இது நான் லௌகீகமாக சொன்னேன் புரியணுங்கிறதுக்காக. பாரமார்த்திகமானா வியாசாச்சாரியாளை காட்டிலும் லோகத்துக்கு ஹிதம் செய்கிறவா யார் உண்டு? அதனால தான் நம் தர்மத்தில்
எல்லா மகான்கள் எதை சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கிறோம். ஏன் ஏற்றுக்கிறோன்னா எல்லாருமே செல்ஃப்லெஸ்ஸான பீப்புள். யாரை வேணால் எடுத்துக்கோங்க, ஸ்மிருதிகாராள், புராணக்காராள், தர்மசாஸ்திர கிரந்தக்காராள், யார் வேணால் எடுத்துக்கோங்க. ஏன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோன்னா அவள் தன்னுடைய சுவார்த்தத்துக்காக ஒரு விஷயம் பண்ணாமல் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகஹிதம் தான் அவளுடைய சிந்தனையே. எந்த ரிஷிகள் எடுத்துக்கோங்களேன், ஏன் இவ்வளவு ரிஷி தர்ப்பணம் கொடுக்குறோம், ஏன் அவ்வளவு ரிஷிகளை ஸ்மரிக்கிறோன்னா அவள் எல்லாம் நம்ம க்ஷேமத்தை விரும்பினா இல்லையா. நம்ம கொடுக்குற எள்ளும் தண்ணீரை தான் அவள் வாழறான்னு நான் சொல்லுவா. அது அபேட்சை இல்லை அவளுக்கு. நம்ம எள்ளும் தண்ணி ஏன் விடுறோன்னா அது நம்மளுடைய கிராட்டிடியூட். நம்ம அவளுக்கு காட்டுற ஒரு நன்றி. நன்றி இல்லாதவன் ஒரு மனிதனா? மிருகத்துக்கே நன்றி இருக்கே. நாய் நரிகளுக்குள் உட்பட நன்றி இருக்கு, நன்றி காட்டுறது. பசு கன்றுகள் உள்பட நன்றி காட்டுறது. மனுஷனுக்கு நன்றி வேண்டாமா? அந்த நன்றிக்கு தான், அந்த நன்றி உனக்கு இருந்ததுன்னா சாத்தம் பண்ணுடா. வாத்தியார் ஃபோன் பண்ணி சாத்த திதியை சொல்லக்கூடாது, நான் ஞாபகம் வச்சுக்கணும். என் ஆத்திரம் இருக்கிறவாளுடைய எங்கள் அப்பா, என் பாட்டி, என் தாத்தா இவாளுடைய திதியை, மாமா இந்த பட்சம் சாத்த திதி கொஞ்சம் வெள்ளை சாப்பிடாம இருங்க மாமா அப்படின்னு வாத்தியார் சொல்கிற மாதிரியா வச்சுப்பா. ஆனால் என்னென்னா அதை செய்யணும், அதுக்கு தான் நன்றின்னு பேர். அப்போ அவள் நமக்கு என்ன வழி காட்டியிருக்கிறாளோ, எதை சொல்லியிருக்கிறாளோ அதுதான் பிரமாணம். சாஸ்திரம்தான் பிரமாணம். அந்த சாஸ்திரத்தில் எது மிகவும் முக்கியம்னா வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி. வேதம் என்ன சொல்கிறதுன்னா கிருஷ்ணன்தான் சத்தியங்கிறது, பகவானை தான் சத்திய வஸ்துன்னு எடுத்தோம். அப்போ நீ எதை கொண்டு பகவானை தெரிஞ்சுப்ப அப்படின்னா வேதத்தை கொண்டு பகவானை தெரிஞ்சுக்கணும், மகான்களுடைய வாக்கியத்தை கொண்டு பகவானை தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியால் சொல்கிறா கிருஷ்ணாஷ்டகம் அப்படின்னு ஒரு கிரந்தம், அதில் இதே விஷயத்தை சொல்கிறா. யதஸ் ஜாதம் வியதனில முக்கியம் ஜெகதிதம் ஸ்திதௌ நிஷேஷம் யோவதி நிஜ சுகாம்சேன மதுவா லயே சர்வம் ஸ்வஸ்மின் யஸ்து ச விபுः சரண்யோ லோகேஷோ மம பவது கிருஷ்ணः அக்ஷி விஷயः லயே ஸ்வஸ்மின் ஹரதி கலையா யஸ்து ச விபுः அப்படின்னு இப்போ ஜென்மாத்தியஸ்யன்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு வேதாந்த சாஸ்திரம் இருக்குது. வேதாந்த சூத்திரத்தில் அப்படியே சூத்திரம் இருக்குது. அதுக்கு வேத மந்திரம் யதோவா இமானி பூதான ஜாயந்தே அப்படின்னு அதனுடைய அந்த அதிகரணத்துடைய விஷய வாக்கியமாகவும் இருக்குது. இப்போ என்னன்னா இந்த விஷயத்தை ஸ்லோகமாக சொல்லிவிட்டார். பிரகரண கிரந்தத்தில் கிருஷ்ணாஷ்டகம் அப்படின்னு ஆச்சாரியாளுடைய அம்மா அவளுடைய அந்திம காலங்களில் ஆச்சாரியால் சொல்லிட்டு போயிருக்கிறா, உன்னுடைய கடைசி காலத்தில் நீ என்னை ஸ்மரிமா, நான் வரேன். ஏன்னா ஆச்சாரியாலை விட்டா அவள் அம்மாவுக்கு வேறு யாரும் இல்லையே. இவ்வளோ சன்னியாசியாக போயிட்டாருன்னா அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, எந்த பாந்தவியமும் பாராட்டக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவா அந்த அம்மா? அவளுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் யார் பண்ணுவான்னா நான் பண்ணுறேம்மா அப்படின்னா அந்திம சமயத்தில் நினச்சாலாம். எங்கேயோ இருந்தாலும் பெரியவா, எப்படி தான் வந்தாலோ தெரியாது, எப்படி தான் தெரிஞ்சதோ தெரியாது, வந்துட்டோம். ஆனால் அம்மா படுத்த படுக்கையாக இருக்கா. அம்மாவுக்கு என்னன்னா அப்பேற்பட்ட ஒரு கிருஷ்ண பக்தையா, இவரே கிருஷ்ண பக்தர் தான். இவரே ஆச்சாரியால் விபூதி தானே எடுத்துக்கிறா, விபூதி தானே எடுத்துக்கிறா அண்ணா. அதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்குது. சத்குரு சுவாமிகளை பற்றி சொல்லும் பொழுது கேளத்தியலம் சேத செம்புஜலோச்சனோ எதுபதி கேளத்தியம் அலம் ராதையா தம்பை வெங்கடராம தேசிகவரம் சர்வாத்மனா அகம் பஜே. பஜன சம்பிரதாயத்தில் சத்குரு சுவாமிகளுக்கு சொல்கிறோம். அது என்னன்னா திரிபுன்றத்தை விட்டுருப்பா. வாணி ஸ்ரீ ரகுநாத நாம சுதயா வியார்திரா சகிருத்தாரயா சேதஸ்யம்புஜலோச்சனோ யதுபதி கேளத்யலம் ராதயா
அவர் போட்டுருக்கிற வேஷத்துக்கும் அவர் சொல்கிற நாமத்துக்கும் அவர் ஹிருதயத்தில் உபாசனை பண்ணுற மூர்த்திக்கும் சம்மந்தமே இல்லை. பார்த்தா எப்படி இருக்காருன்னா, அவர் தலையில் பட்டு வஸ்திரங்கள்லாம் கட்டிண்டு அக்ஷய பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஜால்ராவெல்லாம் எடுத்துக்கொண்டு சரீரம் பூரா விபூதியை பூரா இட்டுண்டு பஸ்மோத்தாரண விக்கிரகனா இருந்து கொண்டு வாயில் என்னன்னா சிவசிவான்னு வராமல் ராமராமான்னு வருது. வாணி ஸ்ரீ ரகுநாத நாம சுதையா, வெளியில் விபூதி இட்டு இருக்கா, வாயில் ராமநாமத்தை சொல்கிறார். அவர் ஹிருதயத்தில் எட்டி பார்த்தா ராதை கிருஷ்ணன் இருக்காண்ணா. கோபிட்டுன்னு துளசி மாலை போட்டுண்டு கிருஷ்ண கிருஷ்ணா ராதாகிருஷ்ணா ராதாகிருஷ்ணா ராதாகிருஷ்ணான்னு சொல்கிறவா ஹிருதயத்தில் ராதாகிருஷ்ணன் இருந்தான்னு சொன்னால் நியாயம். ராமராமான்னு சொல்கிறவர் ஹிருதயத்தில் சீதைய ராமரும் இருந்தால் தானே சொல்லணும். சீதைய ராமரும் இருந்தான்னா ராமநாம வாயில் வரும். ராமநாமன் சொல்கிறவர் கோபி இட்டுண்டாருன்னா நியாயம். இவர் விபூதி இட்டுருக்கார், ராமநாமத்தை சொல்கிறார், ஹிருதயத்தில் யுகல வஸ்துவை தியானம் பண்ணுறார், உபாசனை பண்ணுறார் அப்படிங்கிறார். இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா, ராதாகிருஷ்ண உபாசனையை அவ்வளவு மகான்களும் ஹிருதயத்தில் வச்சு நடுவார். ஆச்சாரியாலும் அப்படி தான். ஜெகநாதத்துக்கு போகிறார். ஜெகநாதத்தில் போனால் ஜெகநாதத்தில் சாட்சாத்தா சுவாமினி கிடையாது. ஜெகநாதன் ஹிருதயத்துக்குள்ளே இருக்கலாம். அங்கே போய் ஜெகநாதனா அங்கே பிரம்மரூபமாக இருக்கிறார் ஜெகநாதன். அப்படியே நீலமேகசியாமலனா பீதாம்பர தாரியா திரபங்க லலிதாகிருத்தியாலாம் இருக்க மாட்டார். கையே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஜெகநாதனை பார்த்தா பெரிய கண்ணு மட்டும் தெரியும், அவ்வளவு பெரிய கண்ணு. அதுக்கு சிஷி அண்ணா சொல்லுவா, கோடான கோடி ஜனங்கள் வரால, அவள் அத்தனை பேரையும் பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய கண்ணு வேணுமா. ஜெகநாதனுக்கு அவ்வளோ பெரிய கண்ணு, அத்தனை பேரையும் அப்படி கட்டாட்சம் பண்ணுவாள். அந்த ஜெகநாதனை பார்த்து சொல்கிறார், ரசானந்தோ ராதா சரசவபுராலிங்கன சுகா ஜகநாத சுவாமி நயனபதகாமி பவது மே. ரசானந்தோ ராதா சரசவபுர ஆலிங்கன சுகாங்கிறார். நம்ம பிருந்தாவனத்தில் போய் பாங்கே விகாரியை ராதை கட்டின்னு இருக்கிறா மாதிரி இங்கே ஜெகநாதனை ராதை கட்டின்னு இருக்கிறா. ராதா சரச வபு ராலிங்கன சுகா. ஜெகநாதன் உடம்பே பொறிச்சு போயிட்டான். எதனால் பொறிச்சு போயிட்டான்னா, சுவாமினியினுடைய ஆலிங்கனம் கிடைச்சதுனால சரச வபு ராலிங்கன சுகா. அந்த ஜெகநாதன், ராதையோடு கூடிய ஜெகநாதன் என் கண் முன்னாடி ஜெகநாத சுவாமி நயனபத காமி பவத்துமே அப்படின்னு. எங்கே போனாலும் கங்கா தீரம் போனால் விகத விஷய திருஷ்ணா கிருஷ்ணம் ஆராதயாமி. கங்கா தீரத்தில் போனால் கங்காதர ஸ்மரணம் தானே வரணும். கங்கா ஜனக ஸ்மரணம் வந்துடுச்சு. கங்கா ஜனகன் கண்ணன் தானே. நான் பகவதி தவதீரே நீரமாத்ரா சனோகம். அம்மா பகவதி, உன்னுடைய தீரத்தில் நான் அமர்ந்து கொண்டு உன்னுடைய தீர்த்தத்தை மட்டுமே நான் பருகி கொண்டு லோக சுகத்திலேருந்து விடுபட்டு விகத விஷய திருஷ்ணா விடுபட்டவனாய் கிருஷ்ணனை ஆராதனை பண்ணுறார். வேணி மாதம் உண்டு காசியில். ஆனால் விஸ்வநாதர் வந்ததுலேருந்து விஸ்வநாதர் தான் ரொம்ப பிரசித்தமாக போயிட்டார். காசினாலே வாராணசினாலே சிவக்ஷேத்திரம் தானே. இவரோ நித்தியம் சந்திரமௌலீஸ்வரனை ஆராதனை பண்ணக்கூடிய ஆச்சாரியாள். அங்கே போய் சொல்கிறார், கிருஷ்ணம் ஆராதயாமி. விஷ்ணுன்னு கூட சொல்லலை. விஷ்ணுன்னு சொல்லி வாசுதேவன் சொல்லி நாராயணன் சொன்னாலாவது. பாஷ்யக்காரெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு வாசுதேவன்னா வசுதேவன் புள்ள இல்லை வாசனா வாசுதேவசியன்னு அர்த்தம் சொல்லுவாள். நாராயணன்னா நம்ம பெருமாள் நாராயணன் இல்லை என்னென்னா அந்தர்யாமின்னு அர்த்தம் பண்ணிடுவா. அப்படிலாம் வியாக்கியானம் உண்டு. விற்த்திகாரெல்லாம் வார்த்திகாரெல்லாம் ஆச்சாரியால் எழுதுறதுக்கு அப்படி பாஷ்யம் எழுதிடுவா. ஆச்சாரியால் சாங்கர பாஷ்யத்தில் அந்தர்யாமி பிராமணன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நாராயணன் தான் ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா அப்படி வந்துகிட்டே இருக்கும் அந்த மந்திரம். அந்தர்யாமினா யாருன்னா நாராயணன் எழுதியிருக்கார். அதுக்கு வார்த்திகம் பண்ணவெல்லாம் நாராயணன்னா பெருமாள் நினச்சிக்காத, அந்தர்யாமின்னு அர்த்தம் பண்ணுறா. இவர் நாராயணன் சொன்னால் கூட அவருக்கு பின்னாடி வரவெல்லாம் அது நாராயணன் இல்லைன்னு ஆக்கிவிடுறா. அதனால் மனசில் இனிமேல் சாஸ்திர கிரந்தத்தில் இப்படிலாம் எத்தையாவது சொல்லிவிடுறார்கள். அதனால் இதை மாத்திரத்துக்கு தான் ஆச்சார ஹிருதயமே. நாராயணன் சொல்லும் பொழுது அது நாராயணன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீ யார்?
ஆச்சாரியாள் நாராயணன் சொன்னால் நாராயணன் ஏற்றுக்கோயேன். ஏன்னா அப்புறம் நாராயணன் சொல்லிட்டா சங்கு சக்கரம் வச்சுட்டாருன்னா இவாளுக்கு சாஸ்திர கஷ்டமாயிடும். அதனால் என்னென்னா ஆச்சாரியால் சொன்னா இருந்தாலும் ஆச்சாரியாளுடைய ஹிருதயம் இதுதான்னு அவா ஒன்று எழுத, அப்போ நம் குருநாதால் பார்த்தா அது இல்லைடா ஆச்சாரிய ஹிருதயம், அது இல்லை ஆச்சாரிய ஹிருதயம் அப்படின்னு ஆச்சாரிய ஹிருதயம்னு 2 வேல்யூம் சாஸ்திர கிரந்தம் அது. அப்போ 20 வருஷம் வேதாந்தம் படிச்சுட்டு நம் குருநாதாளுடைய ஆச்சாரிய ஹிருதயம் படித்தாதான் ஆச்சாரிய ஹிருதயம் புரியும். பிரஸ்தானத்திரயம் படிச்சுட்டு இதெல்லாம் ஆச்சாரியால் நினச்சிருப்பா போல் இருக்கு. அதனால தான் பிரகரண கிரந்தங்களில் தெளிவாக சொல்லிட்டான். அதனால் கிருஷ்ணன்னு சொல்லிட்டா. இப்போ கிருஷ்ணங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேடி? உன்னை கிருஷ்ணர் பூ வாச்சக சப்தா நஷ்ட நிருவர்த்தி வாச்ச அதுக்கும் சொல்லிடுவா. அதுக்கு இந்த மாதிரிலாம் ஸ்லோகம் நிறையா புராணத்தில் இதை மாதிரி ஏகப்பட்ட ஸ்லோகம் இருக்குது. கிருஷ்ணன்னா யசோதானந்தன் எடுத்துக்கப்படாதா? எடுத்துட்டா என்ன தோஷம்? கிருஷ்ணமாராதயாமி ஆச்சாரியால். அப்போ ஆச்சாரியாளுடைய ஹிருதயத்தில் என்ன இருக்குன்னா கிருஷ்ண பக்தி இருக்கா இல்லையா? ஷண்மத ஸ்தாபகால் ஷண்மக ஸ்தாபகாச்சாரியாள் அப்படிலாம் சொல்லுவா. ஆனால் வாஸ்தவமாக ஆச்சாரியாளா போல ஒரு கிருஷ்ண பக்தன் உண்டா? அப்பேற்பட்ட உயர்ந்த கிருஷ்ண பக்தன் லீலாசுகர் தான் கிருஷ்ண பக்தன் நினச்சிக்காதீங்க. ஆச்சாரியாளுடைய கிருஷ்ண பக்தி தெரியறது. இன்னும் கூட ஒரு ஆச்சரியம் என்னென்னா எங்கெல்லாம் கிருஷ்ண விஷயமாக ஸ்தோத்திரங்கள் பண்ணுறாளோ கிருஷ்ணாஷ்டகம் ஹரிமீடே ஸ்தோத்திரம் இப்படிலாம் ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணுறாளோ அந்த ஸ்தோத்திரம் பூரா ஸ்வரூபத்தை சொல்கிற ஸ்தோத்திரமாக இருக்கு. இப்போ கிருஷ்ணாஷ்டகம் தானே நான் சொன்னேன். எத சர்வம் ஜாத்தம் சரண்யோ லோகேஷோ மமபவத்து கிருஷ்ணா அக்ஷி விஷயா. லோகத்துக்கே ஈஸ்வரனான சரண்யனான அந்த பிரபு பகவான் என் கண் முன்னாடி வரட்டங்கிறார். அப்படி சொல்லும் பொழுது பிருந்தாவன விகாரி, தாரகாதீசன், ராசவிகாரி அப்படிலாம் சொல்லலை. யத சர்வம் ஜாயாதம் பாகவதத்திலோ ஜென்மாத்தியஸ்ய யதஹான்னுட்டார். அப்போ என்னன்னு சொல்லணும் இல்லையா? வியத் அனில முக்கியம் ஜெகதிதம் எல்லாம் சொல்கிறோம். அர்த்தேஷு அப்படின்னா பஞ்சபூதங்கள்னு அர்த்தம். அர்த்தேஷு அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீதரிய வியாக்கியான பிரகாரம் பஞ்சபூதங்கள். ஸ்ரீஷி அண்ணா என்ன அர்த்தம் சொல்லுவாங்கிறதையும் சொல்கிறேன். ஏன்னா அதை சொல்லலைன்னா நீங்கள் என்னை பிடிச்சிடுவேன். அண்ணா அப்படி சொல்ல மாட்டாளே, அதனால் அதையும் சொல்லுவேன். விஷயம் என்னன்னா வியதனில முக்கியம் ஜெகதீதம். ஜெகத்னா என்னென்னா பஞ்சபூத ஸ்வரூபம் தான் ஜெகத். இந்த பஞ்சபூதாத்மகமாக இருக்கக்கூடிய இந்த ஜெகத், ஆகாசம், காற்று, நெருப்பு, அப்புறம் தீர்த்தம், நிலம், இது பஞ்சபூதம்னு பேர். இந்த பஞ்சபூத ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஜெகத்து எத சர்வம் ஜாயாதம் எந்த கிருஷ்ணனிடத்துலேருந்து ஏற்பட்டதோ. யதஹான்னா கிருஷ்ணன் அர்த்தம் வரலையே. ஆனால் கிருஷ்ணா அக்ஷி விஷயான்னு சொல்லும் பொழுது யதஹா பதத்தினால எதை சொல்கிறாரோ அதை தான் கிருஷ்ண பதத்தினால சொல்கிறார். அப்படி தானே அர்த்தம் சொல்லணும். அப்படி இல்லை, கிருஷ்ண பதத்தினால எதை சொல்கிறாரோ அதை தான் யதஹாங்கிற பதத்தினால சொல்கிறார். எடுத்த எடுப்படியே கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லலாம். 4வது வரியில் தான் கிருஷ்ணன்னு வச்சார். சரண்யோ லோகேஷோ மமபவது கிருஷ்ணா அப்படின்னு வச்சார். 4வது வரியில் கிருஷ்ணன் ஏன் வச்சாருன்னா அவ்வளவு சாஸ்திர சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தில் கடைசியில் தெரியறது புலப்படுறது யாருன்னா கிருஷ்ணன் தாண்டா. அதை புரியறதுக்காக வியதனில முக்கியம் ஜெகதீதம். சிருஷ்டி மட்டும்தான் கிருஷ்ணன்டேந்து ஏற்பட்டதா? சிருஷ்டி மட்டும் இல்லை, ஸ்திதவுன ஸ்திதி காலம் நம்மளெல்லாம் காப்பாற்றுறான் இல்லையா? காப்பாற்றுற தெய்வமே விஷ்ணு தான், கண்ணன் தான் காப்பாற்றுற தெய்வம். ஸ்திதௌ நிஷேஷம் யோவதி. எந்த பிரபு இந்த ஸ்திதி காலத்தில் ஒத்தரை கூட மிச்சம் விடாமல் அவதி காப்பாற்றுகிறானோ. எப்படி காப்பாற்றுறானா? நிஜ சுகாம்சேன மதுஹாயா. நிஜ சுக அம்சேனங்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளாம் அந்த கிருஷ்ணன்ட்டேந்து வந்தவாளாம். நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுறது இல்லையா ஹிருதயத்தில்? பாகவதம் கேட்கும் பொழுது ஒரு ஆனந்தம் ஏற்படுறதை நான் சொல்லலை. பொதுவாகவே சுகம் 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 சுகம்னு சுகாய கர்மாணி கரோதி லோகா நதி சுகம் வா அந்நதுபாலாம் சொல்கிறார் விதுரர். சுகம் சுகம்னு சுகத்தை தேடி போகிறோம் இல்லையா?
வாழ்நாள் பூரா சுகத்தை தேடி துக்கத்தான் பட்டுன்னு இருக்கோம். எதுக்கு உழைச்ச? சுகமாக இருக்கணும்னு. சுகமாக இருக்கிறதுக்கு எத்தனை வருஷம் உழைச்ச? 70 வருஷம் உழைச்ச சுவாமி. சுகமாக இருந்தியா? சுகமாக இல்லையே சுவாமி, துக்கம்தான். ஆனால் சுகத்தை குறித்து ஏன் பிரவர்த்திக்கிறான்னா, அப்போ தான் ஸ்ரீ அண்ணா சொல்லுவா, நீ அந்த சச்சித் சுகாத்மகனான பகவான் இடத்துலேருந்து வந்திருக்கடா, அந்த சுகத்துலேருந்து நீ வந்திருக்க. நிஜ சுக அம்சேன மதுஹாயா. மதுஹானா கிருஷ்ணன் அர்த்தம். நீ கிருஷ்ணன்கிறதுக்கு வேறு ஏதாவது அர்த்தம் பண்ணிடுவே. கிருஷ்ணன்னா உடனே அது கிருஷ்ணர் பூவாச்சக சப்தான்னு அர்த்தம் பண்ணிடுவேன்னு ஆச்சாரியால் மனசில் பயப்பட்டு சொல்லிவிட்டா. மதுஹா, மதுசூதனன் அர்த்தம். மதுங்கிற அசுரனை பகவான் வதம் பண்ணதுனால மதுசூதனன், மதுஹா அப்படிலாம் பகவானுக்கு பேர் வந்துடுத்து. இப்போ கிருஷ்ணன்றதுக்கு வேறு அர்த்தம் நீ பண்ண முடியாது. மதுஹா லயே சர்வம் ஹரதி கலையா. கடைசியில் லோகமே மகாப்பிரளயத்தில் என்ன ஆறுதுன்னா லயே, அவ்வளவு யாரிடத்தில் போய் லயம் ஆறுது, ஒடுங்கிறதுனா சர்வம் ஹரதி கலையா ஸ்வஸ்மின் லயே ஸ்வஸ்மின் ஹரதி கலையா. எல்லாம் யாரிடத்தில் போய் ஒடுங்கிறதுனா ஸ்வஸ்மின். ஸ்வஸ்மின்னா என்னிடத்துல மாதவன் நினச்சிக்காதீங்க, கிருஷ்ணா அவனிடத்துல தன்னிடத்துல ஹரதி, எல்லாத்தையும் ஹரதி. ஹரதி மனோமே நந்த குமாரகா அப்படின்னு ஒரு கீர்த்தனம். ஹரதிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மனசை அபகரிக்கக்கூடியவன். மனோகரன் அப்படின்னு பிரதானமான அர்த்தம் நமக்கு தெரியும். மனோகரன் மட்டும் இல்லை, எல்லாரையும் அபகரிச்சுடுவன். ஜகத்தையே கபலீகரம் பண்ணிடுவன். கலையா யஸ்து சவிபு சரண்யா லோகேஷ மம பவது கிருஷ்ணா. கண்ணால் பார்க்க முடியாதுன்னு சொன்ன அந்த பிரபுவை கண்ணால் பார்க்கணுங்கிறார். அக்ஷி விஷயா, அக்ஷ விஷயான்னு சொல்லலை. அக்ஷம்னா இந்திரியன்னு அர்த்தம், அக்ஷினா கண்ணுன்னு அர்த்தம். இந்திரியம் ஏன்னா அக்ஷ விஷயம்னா மனசில் ஒரு க்ஷணம் ஆவிர்பவிச்சுட்டு மறைஞ்சுடுவான். ரொம்ப சாமர்த்தியம் அந்த கிருஷ்ணனுக்கு மட்டும். நாரதர் வந்தார், நாரதர் தபஸ் பண்ணார், தரிசனத்தை கொடுத்தா மறந்துவிட்டான், அப்புறம் அவிபக்வ கஷாயானான்னுட்டான். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீ பிரார்த்தனை பண்ணும் பொழுதே கரெக்டாக தெளிவாக கேட்டு விடலாம். தெளிவாக கேட்டாதான் அந்த கண்ணனை நீ ஆசைப்பட்ட மாதிரி அனுபவிக்க முடியும். சொல்கிறார் அக்ஷி விஷயாங்கிறார். கண்ணால் பார்க்க முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு கவாங்கவான்னு அரை மணி நேரம் நீங்கள் உபன்யாசம் பண்ணலே. இப்போ ஆச்சாரியால் கண்ணுக்கு நேராக தெரியட்டுங்கிறாரேன்னு. அப்போ தான் ஸ்ரீ அண்ணா சொல்லுவா, கண்ணால் பார்க்க முடியாது அப்படிங்கிறது எதனால் என்ன, நீ அஜ்ஞானத்தோடு இருந்தேன்னா அவனை நீ கண்ணாலையும் பார்க்க முடியாது, மனதாலையும் பார்க்க முடியாது. அதுவே உனக்கு ஞானம் வந்துடுத்து, ஹிருதயத்தில் பிரேம வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் நீ அவனை ஞானத்தால் பார்க்கலாம், நினச்ச பொழுது பார்க்கலாம், ஹிருதயத்தை சாட்சாத்காரம் பண்ணலாம். இல்லைன்னா நேராக ஹரிவியாசர் மடியில் விளையாடினா மாதிரி. அப்படிலாம் பகவான் விளையாடலையா என்ன? ஊத்துக்குடியோடு விளையாடினான், ஊத்துக்குடி வெங்கடகவியோடு விளையாடலையா? நாராயண தீர்த்தரோட விளையாடலையா பகவான்? பக்தகோலால ஸ்தோத்திரம்னு இருக்குது, அதில் என்னன்னா லீலா வைபவம்னு. அந்த லீலா வைபவம் பூரா பார்த்துடலாம். கோலாகலன் எந்த எந்த பக்தாலோட எப்படி எப்படியெல்லாம் விளையாடினான், எப்படி எப்படியெல்லாம் சம்பாஷணை பண்ணான் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் சொல்லி மாளாது. ஸ்வரூபம் என்னன்னா ஸ்வரூபம் இதான். ஜன்மாத்தியசயதா பிரத்யக்ஷத்துக்கும் அனுமானத்துக்கும் உபமானத்துக்கும் அப்பாற்பட்ட எதற்கும் புலப்படாத வஸ்து தான் ஸ்வரூபம். அப்பேற்பட்ட அந்த பிரபு உரல்ல கட்டும்படியாக ஆயிட்டானே அப்படின்னு சொன்னால், உரல்ல எதை வச்சு கட்டினா? நீ பார்க்குற கயிறை வச்சு கட்டினான்னு. ஆனால் சுகாச்சாரியால் பார்த்தார் கயிறை வச்சு கட்டலாவ, பின்ன எதை வச்சு கட்டினான்னா பிரணய ரசனையா திருத்தாங்கிரி பத்மஹான்னா.
அவள் பிரேமையினால் கட்டு பண்ணி அதை கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு சொல்கிறார். பாகவத பிரதம ஸ்லோகத்தை ஸ்வரூபத்தை சொல்லிட்டார். சரண்யோ லோகேஷா. இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னாலாம் ஆச்சாரியாள். முன்னாடி பகவான் வேணுகானனா, வேணுலோலனா, பீதாம்பரதாரியா, வைஜெயந்தி மாலாதரனாய், பருகாவதம்சனாய், மந்தஸ்மித முகாம்போஜனாய் காட்சி கொடுத்தான். திருபங்கி லலிதாகிருத்தையாய் காட்சி. அழகான 8 ஸ்லோகம். 8 ஸ்லோகமே எப்படி இருக்கும்னா உபனிஷத்தாக இருக்கும். உபனிஷத் இது ஜென்மாதிகரணம் சொன்னேனே, இந்த அதிகரணம் சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான் அது. இதை மாதிரி அந்தர்யாமியை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். எல்லா சாஸ்திர விஷயங்களையும் சொல்லி 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 கடைசியில் என்னென்னா கிருஷ்ணன் என் கண்ணு முன்னாடி வரட்டான். எல்லாம் பரியவசானம் யாருன்னா கிருஷ்ணன் தானே. ஆச்சாரியால் தானே வரம பிராமணிக்காள். ஆச்சாரியால் இவ்வளவு சாஸ்திர விஷயத்தையும் சொல்லி இந்த லோகம் பூரா யார்கிட்டேருந்து ஏற்பட்டதுன்னா கிருஷ்ணன்டேருந்து ஏற்பட்டதுப்பா அப்படின்னு சொல்கிறோம். இதை சாஸ்திரத்திலேயே சொல்லிடலாமேன்னா சாஸ்திரத்தில் அப்படி சொல்ல முடியாது. சாஸ்திரத்தை சாஸ்திரமாக தான் சொல்லணும். சாஸ்திரத்தில் கை வைக்கிற ரைட்ஸ் யாருக்கு? வேதத்தை மாத்திர ரைட்ஸ் யாருக்கு இருக்குது? தக்ஷ பிரஜாபதி வேதத்தை மாற்றி விட்டார். அருத்ரபாகம் தமவேக்ஷ சாத்வரம் பாகவதத்தில் இருக்குது. ருத்ரனுக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை தக்ஷ பாகம் கொடுக்கணுங்கிற விதி யார் ஏற்படுத்தினா? வேதம். வேதத்தை ஒருத்தரும் கையை வைக்காததுனால தான் பவித்திரமாக இருக்குது. வேறு ஏதாவது அப்படி ஒன்று உண்டோ? எல்லாத்துலேயும் மிஸ்இன்டர்பிரேஷன் உண்டு, இன்டர்போலேஷன் உண்டு, எல்லாம் உண்டு, எல்லாத்துலேயும் உண்டு. வேதத்தில் மட்டும் கிடையாது. ஏன்னா யாரையும் வேதத்தை எடிட் பண்ணுற ரைட்ஸ் பகவான் கொடுக்கல. வேதம்ங்கிறது அபௌருஷேயம், பௌருஷேயம் இல்லை. ஒருத்தர் புருஷன் உட்காந்து இப்போ வியாசாச்சாரியில வேதத்தை பண்ணலை, வேதத்தை விபாகம் தான் பண்ணார், ஸ்பிளிட் பண்ணார். ஏன்னா ஒரே வேதமாக இருந்தால் ஒரு வேதம் படிக்கிறதுக்கே 10 வருஷம் ஆயிருக்கு. இப்போ நான் படிச்சு வந்திருக்கேன், 10 வருஷம் ஆச்சு எனக்கு ஒரு வேதம் படிக்கிறதுக்கே சம்பூர்ணமாக. அப்போ பிரதானமாக 4 வேதம், அப்புறம் உபவேதங்கள், அப்புறம் ஷடங்கங்கள், இதெல்லாம் படித்தா 100 ஆயுசு போகாதே. கற்றளவு ஒன்று சொல்லுவா தமிழில். அதுதான் எவ்வளவு நீ கற்றா. ஒரு ரிஷி இருந்தாராம், நிறைய ஆயுசு வாங்கி கற்றுட்டே இருந்தார், சாஸ்திரங்கள்லாம் கற்றுட்டே இருந்தார். அப்புறம் போய் கேட்டார் எவ்வளோ படிச்சிருக்கேன்னு. தேவேந்திரனா யாரோ, தேவதாந்திரம் யாரோ கதை, அது ஏதோ ஒரு கதை, கருணாகரணியாக வர கதை. ஒரு கையளவு மண்ணை எடுத்து கொடுத்து நீ இவ்வளவு தான் கற்றுண்டுக்கேன்னுட்டா. 1000 வருஷம் 2000 வருஷம் இருந்து கற்றுண்டேனேன்னா அவ்வளவுதான் கற்றுட்டுருக்கேன்னுட்டு. மண்ணளவு தான் நீ கற்றுட்டுருக்க. அப்போ கற்றுக்க வேண்டியதுங்கிறது எவ்வளவோ இருக்குது. வேதங்கிறது சாகரம். வேதத்தை ஒருத்தரும் மாற்ற முடியாது. அந்த வேதத்தில் எது இருக்கோ அதை உள்ளபடி சொல்லணும். அப்போ என்னன்னா வேதத்துடைய அபிப்பிராயத்தை எப்படி தெரிவிக்கிறதுன்னா அதை பிரகரண கிரந்தம் மூலியமாக தெரிவிக்கலாம். அந்த பிரகரண கிரந்தத்தில் தான் ஆச்சாரியால் சொல்கிறோம். யாரோ சொன்னானா நம்ம ஏற்றுக்கிறதா வேண்டாமாங்கிற விசாரம் பண்ணலாம். ஆச்சாரியால் சொல்லிட்டா மறுபேச்சு உண்டா? இதை எடுத்து இதெல்லாம் இப்போ நான் சொன்ன இந்த விசாரம் பூரா ஆச்சாரிய ஹிருதயத்தில் இருக்குது. ஸ்ரீ அண்ணாவனுடைய ஆச்சாரிய ஹிருதயத்தில் இருக்கிற விஷயம்தான் அது. இந்த பிரசங்கத்துக்கு அது சம்பந்தப்படுறதுனால அதையும் ஸ்மரணையில் வர்றதுனால அதையும் சேர்த்து சொல்கிறேன். ஜென்மாத்யஸ்ய யதஹ, இதுக்கு மட்டும் 1 மணி நேரம் அர்த்தம். அன்வயாத் இதரதஸ்ச அர்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட். ஸ்ரீதரியத்தில் இருக்கிற அர்த்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டேன்னா அர்த்தேஷு அன்வயாது இதரதஸ்சே அப்படின்னு சொல்கிறோம். சாஸ்திர விஷயங்கள் அது இருக்கட்டும். அர்த்தம் அப்படிங்கும் பொழுது பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பஞ்சபூதங்கள் இருக்குன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இருக்குது அப்படிங்கிற விவகாரமே பிரம்மவஸ்து இருக்கிறதுனால தான். அதனால சத்துன்னு பேர். சத்வித்யா அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா? சத் அப்படின்னாலே பிரம்மம் இருக்குன்னு அர்த்தம். எது இருக்குன்னா பிரம்மந்தான் இருக்குது. எல்லாருக்கும் அந்தர்யாமியாக பிரம்மந்தான் இருக்குது. அர்த்தேஷு பஞ்சபூதங்களிலும் அன்வயாத்து சத்ரூபத்தினால இந்த பிரம்மவஸ்து இருக்குது அப்படிங்கிறதுனால அன்வயம் அப்படின்னு பேர். ஆகாசம் இருக்கா? இருக்குது. எதனால் இருக்குன்னா கிருஷ்ணா இருக்கிறதுனால இருக்குது. காற்று இருக்கா? இருக்குது. எதனால் இருக்குன்னா கிருஷ்ணா இருக்கிறதுனால இருக்குது. பிரம்மம்னு சாஸ்திரம் சொல்லும், நான் கிருஷ்ணன்னு சொல்கிறேன். கிருஷ்ணனோ பிரம்மமோ அதில் பேதம் கிடையாது. பூர்ணம் பிரம்ம சனாதனம் பிரம்மதேவனே சொல்லி அஹோபாகியம் அஹோபாகியம் நந்தகோப விரஜௌகசாம்
என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படின்னு கிருஷ்ணன்தான் பூர்ணமான வஸ்து, கிருஷ்ணன்தான் பிரம்ம வஸ்து அப்படின்னு பாகவதம் தானே சொல்கிறோம். இல்லை வேறு ஏதாவது சாஸ்திரமா? அவள் பாகவதம் சொல்லும்பொழுது பாகவதத்துக்கு விருத்தமாக சொல்லலாமா? பாகவதம் என்ன சொல்லியிருக்கோ அப்படியே சொல்லிவிடலாம். பாகவதத்துக்கு விருத்தமாக பேசப்படாது. பாகவதம் கிருஷ்ணதான் பூர்ணமான வஸ்து பிரம்ம வஸ்துங்கிறது. அர்த்தேஷு அன்வயாத் இதரதச்சேனுட்டார். இதரதச்சேங்கும் பொழுது வத்திரேகம்னு ஒன்று. அது என்ன அப்படின்னு கேட்டுடலாம். இல்லவே இல்லாத வஸ்து, காரியமே ஆகாத வஸ்துங்கிற இடத்துல இருந்து இந்த பிரம்ம வஸ்து தனித்து இருக்குது அப்படிங்கிறார். இது நமக்கு பாகவதத்துலேயே இருக்குது. என்னேதி நேதி த்யத துத்ஸஸ்ருக்ஷவா. இதை மாதிரி இந்த பதம் பாகவதம் படிக்கிறவாளுக்கு நல்லா தெரியும். அடிக்கடி வரும். நேத்தி நேத்தி நேத்தி, இல்லை இல்லை இல்லைன்னு வரும். இதுக்கு தான் வத்திரேகன்னு பேர். என்ன இல்லை? இது மாதவம் பிரம்மமா? இல்லை. இந்த கேமரா பிரம்மமா? இல்லை. எது பிரம்மம்? கேமராக்குள்ளே இருக்கிறது பிரம்மம். மாதவனுக்கு அந்தர்யாமியாக இருக்கிறது பிரம்மம். மாதவனுக்குள்ள அந்தர்யாமியாக பிரம்மம் இருக்கிறதுனால தான் மாதவன் பேசுகிறான். அது பிரம்மம் அப்படின்னு சொல்கிறது. வத்திரேகத்தை பலவிதமாக சாஸ்திரத்தில் நிர்வாகம் பண்ணுறா. எது ஒன்று மொத்தமாகவே இல்லையோ அதிலிருந்து இது பேதிச்சிருக்குங்கிறார். அப்படின்னா என்ன? ஒரு உதாரணம் சிஷ்ய அண்ணாவே கொடுக்குற உதாரணம் இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு மாமி என்ன பண்ணாலாம், அவள் ஆத்துக்காரர்கிட்ட கேட்டாலாம், என்ன அப்படின்னா குதிரை கொம்புனால ஆன சீப்பு வேணும், குதிரை கொம்பு சீப்பு வேணும், குதிரை கொம்பு சீப்பு வேணும். அப்புறம் அந்த மாமாவுக்கு அந்த மாமிகிட்ட ரொம்ப பாசம் ஜாஸ்தி. அதனால் அவர் நிறைய ஊர் சுற்றுறவர். எல்லா நாடுலேயும் போயிட்டார், எல்லா கடத்தலுக்கும் போயிட்டார், எல்லா கடையிலையும் போயிட்டார், உலகம் பூரா சஞ்சாரம் பண்ணிவிட்டார். குதிரை கொம்பால் சீப்பு வேணும், குதிரை கொம்பால் சீப்பு வேணும், குதிரை கொம்பால் சீப்பு வேணும் தேடுறார். குதிரை கிடைக்கிறது, கொம்பு கிடைக்கிறது, கொம்புனால ஆன சீப்பு கிடைக்கிறது, குதிரை கொம்பு சீப்பு குதிரை கொம்பு சீப்பு கிடைக்க மாட்டேங்கிறது. பூரா தேடினார், கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா குதிரைக்கு கொம்பே கிடையாதுயா. குதிரைக்கு கொம்பே கிடையாது. அப்படின்னா என்னன்னா அப்போ குதிரை கொம்புன்னு ஒன்று கிடையாது இல்லையா? குதிரை கொம்புன்னு ஒன்று உண்டு, அதுக்கு அந்தர்யாமி பிரம்மன்னு ஒருத்தர் சொல்லுவானா என்ன? அவனா எது சர்வதா இல்லையோ அதுலேருந்து பிரம்மம் வெத்திரிச்சிருக்கு, தனித்து இருக்கு. அப்படிங்கிறதுனால அன்வயாத் இதரதஸ்ச அர்த்தேஷு அப்படின்னு ஸ்ரீதர சுவாமிகளுடைய அர்த்தம் வியாக்கியானம். இது இவ்வளோ பரிசிரமப்பட்டுன்னு ஏன் சொல்லிண்டு ஸ்ரீ அண்ணா அழகாக சொல்லுவா. அன்வயாத்து இதரதஸ்சனா, அன்வயம்னா நேராக வருது, இதரதஸ்சனா வத்திரேகம். காரணத்திலேருந்து காரிய உற்பத்தி அன்வயம், காரியம் காரணத்தில் ஒடுங்கிறது வத்திரேகம். இதெல்லாம் நமக்கு இருக்குது. நம்ம எல்லாம் சஹஸ்ரநாமத்திலேயே சொல்கிறது தான். எத சர்வாணி பூதானி பவந்தியாதி யுகாகமே எஸ்மிஷ்ட பிரளயாந்தி புனரேவ யுகக்ஷ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீதரியத்திலேயே இருக்குது. அண்டக வத்திரேகத்தை பஞ்சவிதம் அண்டக வத்திரேகம்னு சாஸ்திரத்தில் சொல்கிறா. ஸ்ரீதரியத்தில் 3 விதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அண்டக வத்திரேகம்னு. பொதுவாக நான் இப்போ முதல்ல சொன்னது முதல்ல அவர் பண்ண வியாக்கியானம். ஆனால் ஸ்ரீ அண்ணா பிரவச்சனங்களில் சொல்கிறது அப்படிங்கிறது 3ஆவதாக அவர் பண்ண வியாக்கியானம். இதுவும் ஸ்ரீதரிய பிரமாணம்தான். அது என்ன அப்படின்னு கேட்டால் ஆத்மன ஆகாஷ சம்பூத ஆகாஷாத்வாயு வாயோரக்னி அக்னேராப அத்ய பிருத்திவி பிருத்திவியா ஓஷதய ஓஷதீபியோன்னம் அண்ணாத் புருஷா அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஆத்மனா ஆத்மவஸ்துவே பகவான் தான். அவனிடத்துல இருந்து எல்லா அவ்வக்த பிரகிருதி, அவ்வக்த பிரகிருத்தியிலேருந்து ஆகாசம், ஆகாசத்துலேருந்து காற்று, காற்றுலேருந்து தீ, தீயிலேருந்து நீர், நீரிலேருந்து நிலம். இதுக்கு அன்வயம். அன்வயாது வத்திரேகம்னா என்னென்னா திரும்ப என்னென்னா இந்த நிலம் நீரில் ஒடுங்கிறது, பிரளய காலத்தில் நீர் தீயில் ஒடுங்கிறது, தீ காற்றுனால காற்றுக்குள்ளே ஒடுங்கிறது, காற்று ஆகாசத்தில் ஒடுங்கிறது, ஆகாசம் அவ்வக்த பிரகிருதியில் ஒடுங்கிறது, அவ்வக்த பிரகிருதி பகவானிடத்தில் ஒடுங்கிறது. இதுக்கு வத்திரேகம். இதரதஸ்சேர்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட். இது பரியந்தம் ஸ்ரீதரியத்தில் இருக்கிறத குருநாதால் எப்படி சொல்லுவான்னு சொன்னேன்.
இப்போ அடுத்து ஒரு ஆச்சரியம் சொல்கிறேன். இந்த ஆச்சரியமான பாவார்த்தம் எந்த வியாக்கியானத்துலையும் கிடையாது. பாகவதத்துக்கு இருக்கிற எந்த வியாக்கியானத்துலையும், எல்லா வியாக்கியானம் நான் பார்த்துருக்கேன், இந்த ஸ்லோகத்துக்கு எந்த வியாக்கியானத்துலையும் கிடையாது. அர்த்தேஷு அபிஜ்ஞா. இந்த அர்த்தேஷு அப்படிங்கும் பொழுது பிரதானமான அவ்வளவு சாஸ்திரங்களையும் கொண்டு வந்து பூர்வபக்ஷமாக நிர்வச்சு அபிஜ்ஞாங்கிற ஒரே பதத்தினால நிர்வாகம் பண்ணிவிடுவாள். இது சர்வஜாலாக இருக்கிறவாளால் மட்டும்தான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும். அர்த்தம் அப்படிங்கும் பொழுதே அங்கே சாங்கியவாதம் வந்துடும், சாங்கிய சாஸ்திரம் வந்துடும், நியாய வைசேஷிகம் 2 சாஸ்திரமும் வந்துடும், அப்புறம் யோக சாஸ்திரம் வந்துடும், மீமாம்சா சாஸ்திரம் உள்பட வந்துடும். அந்த அர்த்தங்கிற பதத்தை பூர்வபக்ஷமாக வச்சு அபிஜ்ஞங்கிற பதத்தை சித்தாந்தமாக வச்சுடுவார். அப்படின்னா என்ன, அபிஜ்ஞனா சர்வஜன்னு ஒரு அர்த்தம் சுலபமாக சொல்லிட்டு போயிடலாம். இப்படி அர்த்தம் சொல்லுவா. எங்களுக்கு ஸ்ரீதரிய பாடம் சொல்லும் பொழுது இந்த ஒரு அர்த்தேஷ் அபிஜ்ஞாங்கிறதுக்கு 2 மணி நேரம் பாடம். அவ்வளவு சாஸ்திரம். ஏன்னா அவ்வளவு பூர்வபக்ஷம் இருக்கும் இல்லையோ. பிரம்மன்னா என்ன, லோகத்தை சிருஷ்டி காரணபூதம் தான் பிரம்மன்னு சித்தாந்தம் பண்ணிவிட்டேன். அவள் சிருஷ்டிக்கு காரணம்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறா. பிரகிருதிவாதிகள் பிரகிருதியே காரணங்கிறா, நியாயசாஸ்திரக்காரால் அணுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறா, மீமாம்சகால் கர்மாதான் காரணம் அப்படின்னு சொல்கிறா. சிருஷ்டிக்கு காரணம் எது, பிரகிருதியான். மயாத்யக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம் ஹேதுனானேன கௌந்தேயா ஜகத்தி பரிவர்த்ததே. பிரகிருதிவாதிகள் சொல்கிறது இதே பிரமாணம் காட்டுறா. சாங்கியவாதிகள், சாங்கியன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. நம்ம பாகவதத்தில் இருக்கிற கபிலர் சொன்ன சாங்கியம் இல்லை. கபிலர் சொன்ன சாங்கியம் தான் வாஸ்தவமான சாங்கியம். ஆனால் பிற்காலத்தில் சாங்கியங்கிறது நாஸ்திக சாங்கியமாக போயிடுது, வேதத்தை ஏற்றுக்காத சாங்கியமாக போயிடுது. பாகவதத்தில் இருக்கிற சாங்கியமே வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பௌத்தமே அப்படி தான். பௌத்தமே வேதத்தில் இருக்கக்கூடிய நிந்தையை தான் வெறுத்தாரே தவிர வேதத்தை வெறுக்கலை. பிற்காலத்தில் என்ன அடுத்து, வேதத்துக்கு விருத்தமாக எடுத்து பௌத்த சாஸ்திரம். ஏன்னா பின்னாடி வர மூடர்கள் அந்த சாஸ்திரத்தை அப்படியே திரித்து மிஸ்இன்டர்பிரேஷன் பண்ணி அது என்னன்னா பௌத்தமே நாஸ்திக சாஸ்திரமாக போயிடுது. ஆச்சாரியால் காலத்திலேயே, இன்றைக்கி நான் சொல்லலை, ஆச்சாரியாளுடைய காலத்திலேயே பௌத்தம் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஜெயின மதம்னு ஒன்று, அது பாகவதத்தில் ரிஷபர்னு வரார் பாருங்க. அவர் என்ன ஜெயின மதத்தையா கிளப்பினார்? பாகவதத்தில் தெளிவாக சொன்னார். அருகன்னு அர்த்தம், ஒரு ராஜா, கர்நாடக தேசத்து ராஜா. அவன் என்ன பண்ணிவிட்டான், இவர் பிரம்மஞானியா அவதூதனா சஞ்சாரம் பண்ணும் பொழுது அவன் அதை பார்த்துட்டு இப்படி தான் தெரியணும்னு நினச்சுட்டான். ஞானத்தில் நீ சதாசிவ பிரம்மேந்திரால போல கையை வெட்டினாலும் வஸ்திரம் அவிழ்ந்தாலும் நீ தெரியாமல் வாசோயதா பரிகிருதம் மதிராமதாந்தகான்னு நீ அப்படி சஞ்சாரம் பண்ணேன்னா அது வேற. ஆனால் அஜ்ஞானியாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஞானமே வராமல் நீ எப்பயுமே வஸ்திரமே இல்லாமல் இருக்கணும்னு கிளம்பி விட்டான். ஜெயின மதம் கிளம்பிடுத்து. அதை போய் கர்நாடக தேசத்தில் ரொம்ப பிரசித்தமாக இருந்தது. அதை மாற்றினார் யாருன்னா ராமானுஜர். கிட்டத்தட்ட ஒரு ஜெயின, நான் சொல்கிறவாள்லாம் சாமானியவா இல்லை, அவள்லாம் ஏதோ சும்மா பேசுகிறவா இல்லை, சம்ஸ்கிருத நுனிநாக்கில் பேசுவா. ஜெயின மதத்தில் இருக்கக்கூடியவாள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறவா. அமரகோஷம்னு சம்ஸ்கிருதத்துக்கு கிராமருக்கு முக்கியமான கிரந்தம் அமரசிம்மன்னு எழுதினான். அவனே ஜெயின மதத்தில் வந்தவன். ஜெயின மதத்தில் இருக்கிறவா எவ்வளோ சாஸ்திர கிரந்தம் எழுதியிருக்கா தெரியுமா? பௌத்தம்னா அப்படிதான் பேர்பட்ட கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கா. எப்படி மாற்றி 1 மாதம் சண்டை போட்டார், வாக்கியார்த்தம் பண்ணார், ஜெயிக்கவே முடியல. ராமானுஜரால் ஜெயிக்க முடியல. முதலையாண்டான் அழைச்சார். அங்கே ஒரு தீர்த்தம் இருந்தது. அந்த தீர்த்தத்தில் போய் பாத பிரக்ஷாலம் பண்ணிட்டு வாழ்னார். எதுக்கு குருநாதன் அப்படி சொல்கிறாரு தெரியல. முதலையாண்டான் போய் அந்த தீர்த்தத்தில் தன் சரணத்தை வச்சுவிட்டு வந்துட்டார். ஜெயினர்கள்லாம் எப்படி இருப்பான்னா வஸ்திரம்லாம் போட்டுக்காமல் ஒன்றும் இல்லாமல் அவதூதர்களாக சஞ்சாரம் பண்ணுவாள். அது லோகத்துக்கு சரி வராது இல்லையா? லோகத்துக்கு சரி வராது. அதனால் என்ன, வஸ்திரமே தரிச்சுக்கலன்னா மோட்சம் வந்துருவான்னு. அது அவளுடைய தாத்பரியம் தான். வஸ்திரம்னா தரிச்சுக்காம நான் மிருகம் மாதிரி சஞ்சாரம் பண்ணேன், எனக்கு ஞானம் வந்துடும் மோட்சம் வந்துடும் நினச்சிட்டு இருக்கா. வஸ்திரம் தரிச்சுக்கல ஞானம் வந்துடும்னா எவ்வளவு சுலபம். இந்த ஞானத்தை அடையிறது எவ்வளவு சுலபம். அப்படி வந்துடுமா என்ன, அப்படி வந்துடும் நினச்சிட்டுட்டா. இவர் என்னமோ சாஸ்திர பிரமாணங்கள்லாம் காட்டி பேசி பார்த்தார், ஒன்றும் மாறலை.
அவள் அந்த தீர்த்தத்தை தான் சாப்பிடுவாளாம். மறுநாள் காலமே அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டா திடீர்னு பார்த்தா எல்லாம் வெள்ளை வெட்டி கட்டிண்டு பட்டுப்புடவையெல்லாம் எங்கேருந்து வாங்கினான்னு தெரியல. அவாத்து மாமிலாம் எல்லாம் புடவையெல்லாம் கட்டிண்டு அலங்காரம் பண்ணிட்டு எல்லாரும் வந்து உடையவர் நமஸ்காரம் பண்ணுறா. கூரத்தாழ்வான் முதலியாண்டான் நிற்கிறார். ஒன்றும் புரியல அவளுக்கு. ஆச்சரியப்பட்டா. என்னென்னா இவ்வளவு நாள் நம்ம ஆச்சாரியன் இவ்வளவு சாஸ்திரங்களை சொல்லி சாஸ்திர பிரமாணங்களை காட்டி வேத பிரமாணங்களை காட்டி இதுதாண்டா வழின்னு காட்டினாலும் முடியாதுன்னு அடமண்ட்டாக இருந்தானே, இன்றைக்கி என்ன ஆச்சு? திடீர்னு வஸ்திரம்லாம் கட்டின்னு வரான். இன்னும் வாக்கியார்த்தம் முடிஞ்ச பாடு இல்லை அப்படின்னு நினச்சார். கேட்டார், என்ன அப்படின்னு கேட்டார். உடையவர் சொன்னார், அது என் பிரபாவம் இல்லை, தேவரீர் பிரபாவம். என்ன அது? நேற்றுக்கு போய் உன்னை பாத பிரக்ஷாலனம் பண்ண சொன்னேன் இல்லையா, உன் சரண சம்பந்தப்பட்ட அந்த தீர்த்தத்தை பருகினதும் அவளுடைய மௌட்யம் நீங்கி அவளுக்கு ஞானம் வந்துடுத்து அப்படிங்கிறார் உடையவர். ஒவ்வொரு சாஸ்திரமும் எப்படி இருந்திருக்கு, ஒவ்வொரு சாஸ்திரமும் எப்படி இருந்திருக்கு, வேறூறி போயிருக்கு. அந்த சாஸ்திரங்களை மாற்றினா பௌத்தங்கிறது அப்படி தான் தலை விரிச்சு இருந்தது. ஏன்னா அவள் சூன்யவாதிகள் நிறையா உண்டு. சூன்யத்துலேருந்து சில பேர் ஜகத்து வந்தது அப்படின்னு சொல்கிறா. நாபாவோ வித்தியதே நாசதோ வித்தியதே பாவா நாபாவோ வித்தியதே சதா. கீதையில் எல்லாத்தையும் பகவான் தட்டிவிட்டான். ஜகத்து எப்படி வந்ததுன்னா அது சூன்யத்துலேருந்து வந்தது. சூன்யத்துலேருந்து எப்படி வரும்? காரணம் இருந்தால் தானே காரியம் வரும். அகாரணத்துலேருந்து காரியம் வருமா? காரியம்னு ஒன்று இருந்தால் அதுக்கு காரணம் இருக்கத்தானே இருக்கணும் இல்லையா? இப்போ இந்த மைக்குன்னா இந்த மைக்கை படைச்சவனு இருக்கத்தானே இருக்கணும். மைக்கு எங்கேருந்து வந்ததுன்னா இங்கேருந்தோ வந்தது அப்படியா சொல்லுவா? காரணம் ஒன்று இருக்கணும். நான் எனக்கு யார் காரணம்னா என் பித்திருக்கள். உனக்கு யார் காரணம்? உன் பித்திருக்கள். ஜகத்துக்கு யார் காரணம்னா சூன்யம் பாலா. சூன்யம்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். பிரகிருதி தான் காரணம்னு சொல்கிறா, இயற்கை தான் காரணங்கிறா. இயற்கையாகவே வந்துடுச்சு. இயற்கையாக வந்துடுமா? இயற்கையாகவே வந்துடுமா? இப்போ இந்த மைக்கையே இது இயற்கை தானே. மைக்கையே பாகதம் சொல்ல சொல்லுங்களேன். இயற்கையாக சொல்ல முடியாது, இயற்கையாக வராது. அப்போ என்னன்னா அதுக்கு அந்தர்யாமி பிரேரகன் ஒருத்தன் வேணும். நம்மளே அப்படி தானே, நமக்குள்ளேயே நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்தர்யாமி உள்ளே இருக்கிறதுனால தானே, ஆத்மவஸ்து உள்ளே இருக்கிறதுனால தானே பேசுகிறோம். இல்லைன்னா எப்படி பேச முடியும்? அப்போ பிரகிருதியே செல்லப்படாது. இவா பிரகிருதி மயா ஜக்ஷேன பிரகிருதிங்கும் பொழுது பிரகிருதி தான் ஜெகத் சிருஷ்டி பண்ணுறது, அதில் சந்தேகமே இல்லை. வேதாந்தமாக அதை ஒத்துக்கிறது. ஆனால் இவா என்ன சொல்லிவிட்டா அப்படின்னா பிரகிருதி சிருஷ்டி பண்ணுறதுனால பிரகிருதியே சிருஷ்டி பண்ணுறதா வச்சுக்கிட்டுமே ஏன் பெருமாள்னு கேட்டுவிட்டா. அப்போ தான் சொன்னார், ஒரு காரியம் நடக்கிறது அப்படின்னா காரிய நிர்வாகக்கன்னு ஒருத்தன் வேணும்ப்பா. காரிய நிர்வாகக்கன் எப்பயும் காரியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்னன்னா மயாத்தியக்ஷேன பிரகிருதி, அத்தியக்ஷகன் ஒருத்தன் இல்லாமல் எப்படி காரியம் நடக்கும்? பிரகிருதியே ஜடம் தானே, இயற்கைங்கிறது ஜடம் தானேன்னுட்டா. கர்மாவே காரணம் ஜகத்துக்குன்னா கர்மாவனால கர்ம பலனையே கொடுக்க முடியாதே இல்லையா? ஒரு மாதம் ஆஃபீஸ் போனான்னா ஆஃபீஸுக்கு சம்பளம் யார் கொடுக்குறான்னா அந்த ஆஃபீஸில் அப்புறம் கேட்டால் அது நீ பண்ண கர்மாவே கொடுத்துருன்னு சொன்னால் எல்லா வேலை பார்க்குறவளோ என்ன பண்ணுவா? கர்மா கொடுத்துரும்பா. நீ சத்தையாக பண்ணிருக்கியோ இல்லையோ கர்மா. எத்தனை வருஷம்? 30 வருஷம் உழைச்சிருக்கேன் சார். இப்போ இன்னும் ரிட்டையர்மெண்ட்டு பிஎஃப், அது பிஎஃப்பா, அது வந்து கர்மாவே கொடுக்கும்பா அப்படின்னா என்ன கோபம் வரும்? ஏன்னா ஒருத்தன் கொடுக்க வேண்டியிருக்கியா? சம்பளத்தையே ஒருத்தன் கொடுக்க வேண்டியிருக்கும் பொழுது புண்ணியபாவ கர்மாவை அபூர்வம்னு ஒன்று கல்பனை பண்ணிவிட்டா. இந்த மீமாம்சகால் என்ன பண்ணிவிட்டா? அபூர்வம்னா இதுக்கு முன்னாடி ஒன்று இல்லவே இல்லை, அதை தான் நம்ம ரொம்ப அபூர்வமானது அப்படிம்போம் இல்லையா? அமரி இனத்தையும் அபூர்வன்னு சொல்லி அந்த அபூர்வம் இவனுக்கு கர்ம பலனை கொடுக்கும் அப்படின்னுட்டா. நீ அபூர்வன்னு கல்பனை பண்ணாலும் ஜடம் தானே அது. கர்ம பலப்பிரதன் அப்படின்னு ஒரு தெய்வம் அங்கே வேணும். கர்மாவே எல்லா கர்மாக்கும் பலனை கொடுத்துடாது. ஏன்னா கர்மாவுக்கு எது புண்ணிய கர்மா எது பாப்ப கர்மா அப்படிலாம் பார்க்க தெரியாது. ஏன்னா ஜடம், கர்மாங்கிறது ஜடம். அப்போ அதெல்லாம் பார்த்து கொடுக்குறவன் யாருன்னா அவன் தான் அர்த்தேஷு அபிஜ்ஞா ஸ்வராட்டு. அர்த்தேஷு எவ்வளவு சாஸ்திரம் பாருங்க. இதை நான் கடகடன்னு சொல்லிட்டு போயிட்டேன்.
அது குருநாதால் என்ன சொல்லுவாளோ சாராம்சத்தை சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் அத்தியாச்சரியமாக இருக்கு. பூர்வபக்ஷம் பண்ணி அதுக்கு சித்தாந்தம் சொல்லும் பொழுது அவ்வளவு அர்த்தமாக இருக்குது. இந்த ஒரு பதி அவ்வளவு அர்த்தம் இருக்குது. அர்த்தேஸ்வபிஜா, எப்படி இப்படி சர்வஜனாக இருக்கிறான், ஜெகத் கரணபூத்தனாக இருக்கிறான் அப்படின்னா அவருக்கு இந்த ஞானம் யாராவது கொடுத்தாரோனா ஸ்வராட், சுதந்திர புருஷன், ஸ்வதசித்த ஞானவான். ஒருத்தர் போய் ஒருத்தர்கிட்ட ஞானம் பெற்றுக்கொள்ள மாதிரி பெற்றுக்காமல் ஸ்வதகாவே சுயமாவே அத்தகைய ஞானம் உடையவனாக கண்ணன் இருக்கிறான். அதை எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கிறதுன்னா அதுக்கு அவன் கிருபை இல்லாதவனா தெரியாதுன்னுட்டார். அவன் கிருபை எப்படி கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு தான் சொல்கிறார், தேனே பிரம்ம ஹிருதாயாதி கவயே முஹ்யந்தி யத் சூரயா. அவனை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஞானம் வேணும். ஞான வடிவாக இருக்கிறது தான் வேதம். பிரம்ம தேனே பிரம்ம, பிரம்மனா வேதம் அப்படின்னு அர்த்தம். அந்த வேதத்தை சாட்சாத் சதுர்முக பிரம்மா இருக்காரே அவரே மோகிச்சு போயிட்டார். அவர் மோகிச்சு போகும் பொழுது அவர் மோகத்தை நீக்கி அந்த மோக நிவர்த்திக்காக வேதத்தை கொடுத்தார். ஏதாவதேவ ஜிக்ஞாசியம் தத்துவ ஜிக்ஞாசுனாத்மனா. தித்திய ஸ்கந்தத்தில் இதே விஷயந்தான் விஸ்தாரமாக வரது. தித்திய ஸ்கந்தத்தில் உனக்கு அஸ்துதே மதனுகிரகாத், இந்த மதம் அவர் ஒன்றும் படித்து தெரிஞ்சுட்டார்னு சொல்லலை. பிரம்மதேவனை பார்த்து பகவான் சொன்னா, ஏ பிரம்மதேவனே என் அனுகிரகத்தினால உனக்கு தெரியட்டும். வேதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல. ஒரு நாள் பாகவதம் படித்ததில்லை, ஒரு நாள் கேசட் போட்டு கதை கேட்டதில்லை. திடீர்னு பார்த்தா அந்த புள்ள ஜென்மாதிசைக்கு 1.5 மணி நேரம் உபன்யாசம் பண்ணுறான். ஜென்மாதிசைக்கு 1.5 மணி நேரம் உபன்யாசமா? லோகத்திலேயே அண்ணா சம்பந்தம் இல்லாதவாளால் ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. 2 மணி நேரம்னு சொல்ல முடியாது. எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. அப்படி சொல்ல முடியாது. ஸ்ரீ குருநாதாளால் மட்டும்தான் சொல்ல முடியும். பின்ன இவாளெலாம் எப்படி சொல்கிறான்னா அவர் அனுகிரகிச்சுட்டார். அஹஞ்ச அத்தியகமம் தத்ர நிவிஷ்டா ததனுகிரகாத். அவர் கிருபை பண்ணிவிட்டார். ஒன்றும் இல்லாத இந்த பிள்ளைக்கு எல்லாம் வரட்டும், எல்லாம் துருவனுக்கு தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதனாந்தரம் தேவைப்படாமல் எல்லாம் கிருபையினால். எதற்காக கிருபை? இந்த கிருபை எல்லாருக்கும் பண்ண வேண்டியதானேன்னா எல்லாருக்கும் பண்ண தயார். இந்த பிள்ளைக்கு மட்டும் ஏன் பண்ணாருன்னா இந்த பிள்ளை என்னை நம்பி இருந்தானே. எல்லாரும் என்னென்னா அவளுக்கு எல்லா சாஸ்திரம் தெரிஞ்சுடுத்து, யோக்கியதை வந்துடுத்துன்னு எல்லாம் ஆச்சாரியம் ரித்துஜோ லப்த தட்சிணான்னா பாகவதத்தில் கோபிகைகள்லாம் சொன்னான். அதீத வித்யாக ஆச்சாரியம் அப்படின்னு கோபிகைகள்லாம் சொன்னான். நன்னா படிச்சுட்டான்னா குருநாதனை விட்டுட்டு போயிடுவாளாம் சிஷ்யாலாம். மதங்கரை விட்டுட்டு போகலையா? மதங்கரை விட்டுட்டு எல்லா சிஷ்யாலும் அவர் வைகுண்டத்துக்கு கிளம்பும் பொழுது எல்லாரையும் கேட்டார், என்ன வேணும் கேட்டார். எல்லாரையும் எனக்கு சர்வஜனான ஆகணும், நான் பெரிய லோகத்திலேயே புகழ்பெற்றவனாக ஆகணும், ஐ வாண்ட் டு பி எ பில்லியனர், மல்டி பில்லியனர் அப்படின்னு நான் இன்னொருத்தம் அப்படின்னா அவ அத்தத்தை வாங்கிட்டு வேணாம். சபரின்னு ஒரு பாட்டி வந்தா, உனக்கு என்ன வேணும்மா அப்படின்னு கேட்டார். எனக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னா உடனே இந்த அப்படி ராமநாமம் அப்படின்னு கொடுத்தாருன்னு வருது. ராமாயணத்தில் அந்த கதையை சொல்கிறோம் இல்லையா? அதை போல் படித்தவா எல்லாரும் போயிடுவா. இந்த புள்ள மட்டும் என்ன பண்ணான்னா அவனுக்கு படிப்பு வராது. அதனால் குருநாதனோட 12 வருஷம் இருந்தான். வெறுமனே 12 வருஷம் அப்படி தான் இருந்தா. ஒரு சிஷ்யர் இப்படி எல்லா குருநாதன்ட்டையும் ஒரு சிஷ்யம் உண்டு. சுவாமி பெரியவாச்சான் பிள்ளைட்டையும் உண்டு, ஸ்ரீமத் ராமானுஜர்கிட்டையும் உண்டு, அப்படி உண்டு. அவள்லாம் என்னன்னா கைங்கரியமே தெரியும். கைங்கரியம்தான் அவளுக்கு தெரியும், வேறு ஏதும் அவளுக்கு தெரியாது. கைங்கரியம் ஏன் பண்ணுறானா என் குருநாதன் அப்படின்னு. அந்த சரித்திரத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கலை, சங்கேபமாக சொல்கிறேன். ஸ்மரணைய சுகம்னு. ஏன்னா அப்புறம் ஜென்மாதிசையே ஓடாது, 7 நாள் ஜென்மாதிசையே போயிடும் போல் இருக்கு. அதை போல் அனுகிரகத்தினால எப்படி ஒரு குருநாதன் சிஷ்யனுக்கு கொடுக்குறானோ அனுகிரகத்தினால தான் வரும். படிக்கிறதெல்லாம் எதற்கு அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஒரு ஆத்ம திருப்திக்காகத்தான் படிக்கிறது. லோக படிப்புங்கிறது வேறு, அத்தியாத்ம வித்யங்கிறது படித்தா வராது.
ஏன்னா அத்தியாத்ம வித்தியை படித்தவாளுக்கெல்லாம் ஞானம் வரலையே. வேதாந்த விசாரம் பண்ணுறாளே தவிர அத்தியாத்ம வித்தியை படிச்சுட்டு என்னென்னா விசாரமே இல்லாமல் இருக்கணும். நீ தர்க்கத்தினால புரிஞ்சு விடுவியா? கேட்கறது நைஷா தர்க்கேண மதிராபணேயா உபனிஷத் சொல்லிடுத்து. தர்க்கம் பேசுறதுக்கு நன்னா தான் இருக்கும். ஆனால் நீ தர்க்க எந்த பிரம்மவஸ்து அந்தரியாமையாக இருக்கிறதுனால தர்க்கம் பண்ணுறையோ அதுதான்டா பெருமாள் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமே. ஈஸ்வரஸ் என் நயேன விருத்தியதே ஈஸ்வரஸ்ய விமுக்தஸ்ய கார்பண்யம் உதபந்தனம். இதை நான் கேட்கல, விதுரர் கேட்குறார் திருத்தீய ஸ்கந்தத்தில். பெருமாள் விஷயமாக கேட்டதும் உடனே மைத்ரேயர் சொன்னார், அப்பா ரொம்ப நீ தர்க்கம் பண்ணுறையே, வாய் நிறையா நன்னா வாயாடுறையே, நீ கேட்குற பூர்வபக்ஷம்லாம் ரொம்ப நன்னா இருக்கு, அந்த பூர்வபக்ஷம்லாம் யார் கிளப்பி விடுறான்னு யோசி. என் நயேன, நயம்னா தர்க்கம்னு அர்த்தம், என் நயேன விருத்தியதே ஏ தர்க்கத்துக்கு சரி வரலையே சுவாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படிங்கிற. நீ சரி வரலைன்னு சொல்கிறதுக்கு உன் புத்தியை ஒருத்தர் கலப்பி விடுறான் பற்றியா, அதுதான் தெரியும். லோகம் தெரியறது லோகம் தெரியறது லோகம் தெரியறது யாருக்கு தெரியறதுன்னா, பூமி இருக்கிறது காற்றுக்கு தெரியறதா, காற்று இருக்கிறது பூமிக்கு தெரியறதா, ஆகாசம் இருக்கிறது தீக்கு தெரியறதா, தீ இருக்கிறது ஆகாசத்துக்கு தெரியறதான்னா எல்லாம் எனக்கு தெரியறது. நீ யார்? நீ யாருன்னு கேட்டுட்டேன்னா அந்த கிருஷ்ணன் புலப்பட்டுடுவானே. நீ யாருன்னு கேட்கணும். அந்த கேள்வியை கேட்க முடியாது, நமக்கா அது புரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுனால தான் அந்த வழியை அவனே காட்டுகிறான். அதுதான் வேதம். அந்த வேதத்தை சொல்ப பிரயாசம் இல்லாமல் கொஞ்சம் கூட சாதனை செய்யாமல் பிரம்மதேவனுக்கு தானே கொடுத்தான். தேனே பிரம்ம ஹிருதா. எப்படி கொடுத்தான்? புஸ்தகமாக எழுதி கொடுத்தான். புஸ்தகமே இப்போ தான் 200-300 வருஷமாக இருக்குது வேத புஸ்தகத்துக்கு. வேதத்துக்கு ஸ்ருதின்னு ஒரு பேர். காது வழியாக வந்த பாடம் தான் வேதங்கிறதே. இன்றைக்கும் கூட ஜெய்மினிய சாமம்னு இருக்குது, வேத புஸ்தகமே கிடையாது, ஸ்ருதியாக தான் சொல்லிகிட்டு இருக்கா. ஸ்ருதினா என்னென்னா காது வழியாக வந்த பாடம். அது எப்படி கொடுத்தார்? புஸ்தகமாக கொடுத்தாரா இல்லை சந்த திரும்ப சொல்லி வச்சாரா? ஹிருதா மனசால சங்கல்பம் பண்ணார். அதுதான் அஸ்துதே மதனுகிரகாத் அப்படின்னு அனுகிரகம் பண்ணார். இப்படி அனுகிரகம் பண்ணதும் அவருக்கு அவ்வளவு விஞ்ஞானமும் வந்துடுது. ஏன் நம்மளே வேத புஸ்தகத்தை எடுத்து வச்சுன்னு தொடர்ந்து படிச்சுடலாமேனா. முஹ்யந்தி யத் சூரயா. பெரிய பெரிய படிப்பாளிகள் கூட, ஸ்காலர்ஸ் கூட வேதத்தை எடுத்து ரிசர்ச் பண்ணும் பொழுது மோகிச்சு விடுவாளே. எப்பேற்பட்டவர்களும் வேதத்தில் மோகிச்சுடுவாளே. அந்த வேதங்கிறது அந்த பெருமாளால் அனுகிரகிச்சா தான் அது என்னன்னு புரியும். வேதம்னு சொல்லலாம், இல்லை பாகவதம்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்று தானே. நிகம கல்பதரோர் கலிதம் பலம். வேத விருட்சம்னு சொன்னால் அந்த வேதமாகிய விருட்சத்துலேருந்து வழிஞ்சது தான், அதுலேருந்து பழுத்தது தான் பாகவதங்கிற பழம் அப்படின்னு சொல். தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னாஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயா. இது எதை காட்டுறது அப்படின்னா அத்தியாசங்கிறத காட்டுறது. கிருஷ்ணன் நமக்கு தெரியலையே, ஜகத்து தானே தெரியறது அப்படின்னா அவதான் சொல்கிறார். எத்திர த்ரிசர்கா அமிர்ஷா. 2 வியாக்கியானம் இருக்குது. அமிர்ஷானா சத்தியம்னு அர்த்தம், மிருஷானா பொய்ன்னு அர்த்தம், அசத்தியம் அப்படின்னு அர்த்தம். த்ரிசர்கான்னா சிருஷ்டி. பூதேந்திரிய தேவதா ரூபா. பஞ்சபூதங்கள், 10 இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களுக்கு தேவதைகள், இதான ஜகத்துக்கு காரணம். ஜகத் சிருஷ்டிக்கு ரொம்ப காரணம். த மெயின் காஸ் அப்படின்னு புரியுற மாதிரி சொல்லணும்னா மெயின் காஸ் இவா தான். அது இவாளை எல்லாரையும் பகவான் சிருஷ்டி பண்ணான். எத்திர த்ரிசர்கா. எந்த பிரம்மத்தினிடத்தில் கிருஷ்ணனிடத்தில் இந்த த்ரிசர்கா ஜகத்துங்கிறது சத்தியமாக தெரியறதே. ஜகத்தை அசத்தியம் பொய்ன்னு சொல்லிட்டா. ஜகத்து பொய் அப்படின்னு சொன்னால் இப்போ தெரியறதே. இருக்கிறதுனால தானே நீங்கள் உட்காண்டிருக்கேன், நான் உட்காண்டிருக்கேன். பாம்பேன்னு ஊர், அதில் தானேன்னு ஒரு இடம், அதில் ஒரு ஆஹா, அதில் நம்ம ஒரு 50 பேர் உட்காண்டிருக்கோம். பாகவதன் ஒரு புஸ்தகம். இவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லிட்டு வரையல் கதை, அதெல்லாம் நாங்கள் கேட்குறோம். ஜகத்துன்னு ஒன்று இல்லைன்னா இதெல்லாம் எப்படி சாமி முடியும்னு நீங்கள் என்ன கேள்வி கேட்கணுமா இல்லையா? வெறும்னா கதை அவர் சொல்கிறார். எத்திர சர்க்கம் ரிஷா. சத்தியந்தாம்பா, சத்தியந்தான். ஜகத்து சத்தியந்தான். எதனால் சத்தியம் அப்படின்னா கிருஷ்ணன் சத்தியம், அதனால சத்தியம். ஜகத்தே சத்தியம் சொல்லக்கூடாது. ஆனால் ஜகத்தை வச்சுருந்தானே கிருஷ்ணனை பிரதிபாதிக்கிறேன்னா
எனக்கு கிருஷ்ணனை தெரியாது, ஜெகத்தை தெரியும். அதனால் ஜெகத்துன்னு ஒன்று இருக்குன்னு காட்டி இந்த ஜெகத்தை படைச்சவன் ஒருத்தன் உண்டு, அவன் தான்டா தெய்வம், அவன் தான் கடவுள்னு சொல்ல வேண்டிய அவளை நிலை சாஸ்திரத்துக்கு வந்துடுத்து. ஆனால் வாஸ்தவமாக என்னன்னா அந்த கிருஷ்ணன் சத்தியமாக இருக்கிறதுனால ஜெகத் சத்தியமாக தெரியறது. அப்போ 2 சத்தியம் இருக்குமாண்ணா? இல்லை, இந்த சத்தியத்துக்கு வியாபகாரிக சத்தியம்னு பேர். இதை புரியும்படியாக சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் பாகவதத்திலே பல இடங்களில் அர்த்தேஹ்ய வித்தியமானேபி சம்சுதரன நிவர்த்ததே தியாயத்தோ விஷயானஸ்ய ஸ்வப்னே அனர்த்தாகமோ யதாங்கிறா. தூங்கும் பொழுது கனவு வந்துடுத்து. கனவுல என்ன அப்படின்னா, கனவுல ஏதோ ஐஸ்கிரீம் மலையை பார்க்குறான், ஏதோ ஐஸ்கிரீம் மதக்கிறான், ஏதோ ஜாங்கிரி மழையாக கொட்டுறது, இன்னமும் கனவு. இந்த மாதிரி கண்ணாமனா வந்து வச்சுக்கோங்களேன், ஒரு வியவஸ்தையாக இருக்காது இந்த சொப்பனத்தை. அப்படி வியவஸ்தை ஏன் அப்படின்னு கேட்டால் எல்லாம் சொப்பனாவஸ்தையில் புத்தியினுடைய ஒரு வேலை ஏற்படாது. புத்தி தானே இது ரைட் இது தப்புன்னு சொல்லும். அந்த புத்தியினுடைய சம்பந்தம் மனசுக்கு இல்லாததுனால மனசு எதெல்லாம் ஜாகிரத அவஸ்தையில் பார்த்ததோ அந்த குப்பையை பூரா வாங்கி வாரி போட்டுட்டு சொப்பனத்தில் என்ன பண்ணோம்னா நம்ம தலையில் கட்டிவிடும். இந்த சொப்பனம் கூட பரவாயில்ல, நான் ஏதோ நன்னா இருக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். திடீர்னு சொப்பனம் பயானகமான சொப்பனங்கள்லாம் வந்துடும். திடீர்னு மலையிலேருந்து உருண்டு விடுற மாதிரி வரும், கழுத்து கழண்டு ஓடுற மாதிரி சொப்பனம். நிஜமாக இருக்கும், பொய் இல்லை. ஏசி ரூமில் தான் படுத்துன்னு இருப்பா, வேர்க்க ஆரம்பிச்சிடும், படபட நெஞ்சு வேகமாக பீட் ஆக ஆரம்பிச்சிடும், தூக்கி போடும், ஓடு கத்திண்டு எழுந்துப்பா, என்னென்ன ஆச்சு என்னென்ன ஆச்சு, என்ன கழுத்து எங்கள் கழுத்து உங்கள் கழுத்தில் தானா இருக்கு, கழுத்து போன மாதிரி சொப்பனம் கண்ட சொப்பனமா அது சோ நிஜம்னு நினச்சானே, நிஜம் மாதிரியே இருந்தது. இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கு. அந்த சொப்னாவஸ்தையில் ஏற்பட்ட ஒரு பயமோ ஒரு சுகமோ ஒரு துக்கமோ மனசுக்கு ஏற்படுறது பொய் இல்லையே அது. ஏன்னா அதனால தானே உடம்பு வேர்க்கிறது, உடம்பு வேர்த்து படபடன்னு ஏன் நடுக்க வருது, அதனால தானே, சத்தியமாக இருக்கிறதுனால தானேன்னா. எழுந்த உடனே என்ன ஆயிடுறதுன்னு கேட்டால் அது கனவு. கனவுனா என்ன? பொய். பொய்னா ஏன் உடம்பு வேர்த்துது? சத்தியமாக இருந்தால் தானே உடம்பு வேர்க்கணும். நிஜமாவே உன் கழுத்து கழண்டா தானே உடம்பு வேர்க்கடா. அப்போ என்னன்னா அது உண்மை மாதிரியான பொய். நீ புரிஞ்சுக்கிட்ட பார்த்தியா? அப்போ என்ன சொல்கிற? உண்மை மாதிரியான பொய். அது மாதிரி நீ கிருஷ்ணனை புரிஞ்சுட்டேன்னா நீ இந்த ஜகத்தில் என்ன என்ன விவகாரம் பண்ணுறையோ அதெல்லாம் உண்மை மாதிரியான பொய்யா ஆகிடும். அதுக்கு யார் பிரமாணம்னா சதாசிவ பிரம்மேந்திராள், சுகாச்சாரியாலே பிரமாணம், எல்லா மகான்களும் அதற்கு பிரமாணம். ஏன் துக்காராமுக்கு பண்டரிநாதனை தவிர யாரையும் தெரியல. ஆதி பீஜயே கலேயே பீஜா ஏக் தரு கோடி கோடிங்கிறார் துக்காராம் மகாராஜ். விவசாய நிலத்தில் கொண்டு துக்காராம் மகாராஜை உட்கார வச்சு குயிலாம் வந்தா விரட்டு, மாடுலாம் வந்தா விரட்டு, தானியங்களை சாற்ற போகிறது அப்படின்னு அவர் கையில் குச்சியை கொடுத்து உட்கார வச்சு விட்டான். இந்த காலங்கள்லாம் நிறையா பொம்மையெல்லாம் கட்டி வைக்கிறா பார்த்தீங்களா? மனுஷ மாதிரியே பொம்மையெல்லாம் கட்டி அந்த கிருஷி வள இடங்களில் நிறையா வைப்பா. ஏன்னா இந்த காக்காலாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு. இந்த பட்சியெலாம் என்ன பண்ணோம்னா அந்த தானியத்தை பூரா பறிச்சுன்னு வந்து அந்த பொம்மை மேலேயே உட்காந்துட்டு சாப்பிடும். துக்காராம் மகாராஜா உட்கார வச்சு விட்டா. மகாராஜ் இப்படி பார்த்தார், ஜிலு ஜிலுன்னு இருக்குது, எல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்குது. பண்டரநாதன் நீலமேக சாமலன் தானே, எப்படி வேணா இருப்பான். அவன் வெள்ளையாகவும் வருவான், கிருத்தே சுக்லஹா சதுர்பாகுன்னு வெள்ளையாகவும் வருவான், கண்ணங்கரேன்னு வருவான், பச்சை பச்சைன்னு வருவான், சசிய ஷியாமல சுந்தரம் தவ பபுகுன்னு அவன் எப்படி வேணா வருவான். பச்சை பச்சைன்னு இருக்குது, பட்சிகள்லாம் பறந்து வர்றது, எல்லாம் வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணுறது, குயிலெலாம் குஹூ குஹூன்னு கூவுறது, மாடுகன்றுகள்லாம் ஓடி வர்றது, எல்லாம் தானியங்களை சாப்பிட்றது. அவர் ஹிருதயத்தில் தோன்றது, பண்டரிநாதா அந்த விவசாயி 2 நெல்லை தானே இப்படி போட்டார், 2 கோதுமையை போட்டார். இப்படி சில கோதுமையை எடுத்து இப்படி தானியம் அப்படி தானே போடுவா. அப்படி போட்டால் 1000 மூட்டை தரையேப்பா. எப்படி 1000 மூட்டை வருது? இவ்வளவு நெல்மணிகள் எப்படி வருதுன்னா ஆதி பீஜேக்கல். பீஜங்கிறது ஒன்று தானே, அது 1000மா ஆறுது யார் சாமர்த்தியம்னா விவசாயி சாமர்த்தியம் கிடையாது, பூமியினுடைய சாமர்த்தியம் கிடையாது, தீர்த்தத்தினுடைய சாமர்த்தியம் கிடையாது, பண்டரிநாதா உன் சாமர்த்தியம்.
உன் கிருபை, இவ்வளவு கோதுமை வரதே உன் கிருபைன்னு நினைச்சார். இந்த பயிர்களும் நீ தான், பயிர்களை பாதுகாக்கிறவன நீ தான், பயிர்களை சாப்பிட்றவன நீ. பண்டரநாதன்னா பூரா ஷார்ட்டு போயிடுத்துனா, பூரா எல்லாம் ஷார்ட்டு போயிடுத்து. அப்புறம் துக்காராம் மகாராஜ் சரித்திரத்தில் மேலே வருதுன்னு வச்சுக்கோங்க. இது இந்த ஸ்வரூபம் அப்படி தான் இருக்கு. கரும்பையை வாங்கி முறிச்சா முதுகில் போட்டு அடிச்சா வாத்து மாமி. அப்போ சொன்னார், கரும்பை ஒன்றால் உடைக்க முடியாதுங்கிறதுனால பண்டரிநாதன் என் முதுகை ஒரு சாதனமாக வச்சு கரும்பை உடைச்சி உனக்கும் எனக்கும் பங்கு போட்டு கொடுத்துருக்காண்டி அப்படின்னார். என்ன ஞானம் இருக்கணும்! எல்லாம் பண்டரிநாதன். இது மாதிரி மகான்களை சொன்னால் சொல்லவே முடியாது. இதுக்கு ஏன் மகான்களை எடுத்து காட்டணும்னா அப்போ தான் நமக்கு புரியும். இந்த ஞானம் உனக்கு வந்துடுத்தோன்னா, ஏன் துக்காராம் மகாராஜுக்கு அவர் சௌக்கியமாக இருக்க தெரியாதா? சம்பாதிக்க தெரியாதா? கோடீஸ்வரனாக தெரியாதா? ஏன்னா அது சாஸ்வதம் இல்லை. குச்சேலனே கிருஷ்ணன்கிட்ட போய் கேளுங்கோன்னு அனுச்சா, கிருஷ்ணனை வந்து பார்த்த உடனே மறந்து போயிட்டார். அவர் கேட்கவே இல்லை, பாகவதத்திலே கிடையாது, கேட்கவே இல்லை. கிருஷ்ணன் அவ்வளவு கிருபை பண்ணான், அனுகிரகிச்சான். அந்த கிருபையே நினச்சின்னு வந்தார். வந்து பார்த்தா அவ்வளவையும் பகவான் கொடுத்துருக்குறான். துவாரகையில் எத்தகைய ஐஸ்வர்யம் இருந்ததோ அவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தது. வந்தார் உடனே அவர் கட்டின்னு இருக்க அழுக்கு வேட்டியை கட்டி போட்டு பட்டு வேட்டியை கட்டினார் தானே சொல்லணும். விஷயான் ஜாயாத்யக்ஷன்னேங்கிறார். வீடு மாறிடுத்து, எல்லாம் மாறிடுத்து, லோகத்தில் பார்க்குற திருஷ்டி உள்பட மாறிடுத்து. குச்சேலன் மாறலைன்னுட்டார். அப்போ தான் குருநாத்தால் சொல்லுவா, வாழ்க்கை மாறும் நீ மாறாதே அப்படிம்பா. வாழ்க்கை மாறிடுத்து குச்சேலனுக்கு. ஒரு ஒரு ராத்திரியில் மாறிடுத்துங்கிறதுக்காக உடனே கிருஷ்ணன் தூக்கி எறியல. ஏன்னா அவருக்கு தெரியும் கிருஷ்ணன் காட்டின இந்த ஐஸ்வர்யமே சாஸ்வதம் இல்லைன்னு தெரியும். கிருஷ்ணன் தான் சாஸ்வதன் அப்படின்னு தெரியும். பின்ன என்னத்துக்கு காசு வேணும்னு கிருஷ்ணனை பார்க்க போனார்னா காசுக்காக போல. அயம் ஹி பரமோலாபா உத்தம ஸ்லோக தரிசனம். காசு வாங்க போனாருன்னு நான் கதை சொன்னால் எனக்கு பாகவதன் தெரியலன்னு அர்த்தம். பாகவதன் சொல்கிறது காசுக்காக போல, கிருஷ்ணனை பார்க்கணுங்க. ஒரு வியாஜம் கிடச்சதேப்பா, எனக்கு ஒரு வியாஜம் கிடச்சதேன்னு போனார். இந்த ஞானம் உனக்கு வந்துடுத்தோன்னா லோகம் என்ன ஆகிடும்னா பொய்யா, உண்மையான பொய்யாக ஆகிடும். அதுக்கு தான் ஒரு உதாரணம் காட்டுறார். தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷாயா. த்ரிசர்கான்னா சிருஷ்டி, அது அமிர்ஷா சத்தியமாக ஆகும். யாருன்னா எப்பன்னா கிருஷ்ணன் சத்தியம்னா சத்தியம். கிருஷ்ணன் சத்தியமாக இருக்கிறதுனால தான் நமக்கு சத்தியமாக தெரியறது. நீ கிருஷ்ணனையே சத்தியம்னு புரிஞ்சுட்டேன்னா மிருஷா. அதனால தான் மகான்களுக்கெல்லாம் உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் விற்றலையும் யாவும் கண்ணனே அப்படின்னு ஆழ்வார். பிறந்த குழந்தைக்கு இப்படி ஒரு ஞானம் வருமா? நம்ம ஆழ்வாருக்கு வந்தது அப்படின்னு சொன்னா. ஏன்னா அவளுக்கு ஜகத்தில் ஏன் ரமிக்கலைன்னா ஜகத்து சத்தியம் இல்லைங்கிறதுனால தானே. பொய்யன வாழ்க்கையை மெய்யன கொள்ளும் வையம் தன்னோடு கூடுவதில்லையான்னார். இந்த மெய்யில்லா வாழ்க்கை, இந்த ஜகத்துங்கிறது, இதை மெய் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ, சத்தியம் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ, அப்படி நினைக்கக்கூடிய அந்த வையம் தன்னோடு கூடுவதில்லையாம். அவனுக்கு இந்த கிருஷ்ணஸ்வரூபம் புரியாது. ஆனால் சத்தியமாக தெரியறதுக்கு காரணம் கிருஷ்ணன்தான். அஜ்ஞானிகளாக இருக்கக்கூடிய ஜனங்கள் லோகத்தில் உழறதுக்கு காரணம் கிருஷ்ணன்தான். ஏன்னா கிருஷ்ணன் சத்தியமாக இருக்கிறதுனால ஜெகத் சத்தியமாக இருக்குது. கிருஷ்ணனை புரிஞ்சுட்டேன்னா அதுக்கப்புறம் ஜெகத் பொய் அப்படின்னு உனக்கு புரிஞ்சிடும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயா அப்படின்னு. இது இந்த காணல் நீர் அப்படிலாம் சொல்லுவா இல்லையா. சத்தியம் மாதிரி தெரியும், அந்த இடம் போய் பார்த்தோம்னா அது சத்தியமாக இருக்காது. அதுலேயே நிறையா எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறார். தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயா. தேஜஸ்னா நெருப்பினால் தெரியக்கூடிய காணல் நீர். அப்புறம் வாரி கிளிஞ்சல் அப்படின்னு சொல்லுவா. அது பார்த்தா என்னென்னா ஜலத்துக்குள்ளே இருந்து பார்த்தா அதோடைய வைரம் மாதிரி ஜொலிக்கும், வெள்ளி மாதிரி ஜொலிக்கும். அது என்னன்னு எடுத்து பார்த்தா வெறும் மண்ணு தான். கையால் எடுத்தால் அது அப்படியே உடஞ்சி போயிடும். அது வெறும் மண்ணாங்கட்டி தான். வாரி மிருதாம் வினிமயா. வினிமயன்னா ஒன்றில் ஒன்று மாறி மாறி தோன்றது இல்லையா. அதுபோல் இந்த ஜகத்துங்கிறது பெருமாள்கிட்ட தோன்றது. கிருஷ்ணன் மேலே டால் அடிக்கிறது இந்த ஜகத்துங்கிறது. நீ கிருஷ்ணமணியை பிடிச்சுன்னுட்டேன்னா அந்த டால்லாம் ஒன்றும் பண்ணாது. அதுதான் சொல்கிறார்.
அப்போ கிருஷ்ணன் எப்படி இருக்கான்னா தாமுனா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகன். குஹகன்னா மாயான்னு அர்த்தம். அதை எப்படி பகவான் நிரசனம் பண்ணா, நீக்கினான். மாயதான் அஜ்ஞானம், அதை எப்படி நீக்கினான்னு சொல்கிறார். ஸ்வேனதாம்னா ஸ்வப்பிரகாசத்தினாலேனுட்டார். ஸ்வாங்கம் அர்த்த பிரதீபன்னார் பாகவதத்தில். இருட்டம் கண்ணங்கரையும் தான் இருக்கான், இருட்டும் கருகருன்னு தான் இருக்குது. ஆனால் இந்த கருப்பு பிரகாசமாக இருக்குங்கிற ஸ்வாங்கம் அர்த்த பிரதீபங்கிறார். இதுவும் இருட்டாக இருக்குது, இதுவும் இருட்டாக இருக்குது. வெண்ணெய் செட்டி பக்கத்தில் போனால் வெண்ணெய் செட்டி பளபளன்னு தெரியறதுன்னா, ஏன்னா இந்த கருகருன்னு பளபளன்னு ஒரு கருப்புங்கிறார். இது எப்படி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ரொம்ப டார்க் இவன். ஸ்வாங்கம் அர்த்த பிரதீபம். இவனுடைய சரீரமே அர்த்தத்தை அப்படியே தீபம் மாதிரி காட்டிவிடுறது அப்படின்லாம் பாகவதத்தில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பிரபு அவன் மாயையை அப்படியே தள்ளிவிட்டான். அதான் ஸ்ரீதரியத்தில் திருத்தீய ஸ்கந்தத்தில் இருக்குது. 2 விதமாக பிரகிருதியை மாயையை சொல்கிறார். ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி. அப்படி புருஷம் பிரகிருதி பிரம்மன்னு நவிமுஞ்சதி கருகிச்சது அப்படிலாம் தேவஹூதி கேட்குறா இல்லையா, அதுக்கு பகவான் வாசுதேவன் பதில் சொல்கிறார். கபிலதேவர் இப்படி பதில் சொல்லும் பொழுது அந்த இடத்துல இருக்குது. ஸ்ரீதரிய வியாக்கியானத்தில் விஸ்தாரமாக சொல்கிறார். பாகவதத்தில் இருக்குது. ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தின்னு 2 சொல்கிறார் பிரகிருதியை பற்றி. ஆவரணம்னா என்னன்னா நம்மளை பந்தப்படுத்துறது இல்லையா, நம்மளை ஆவரிச்சு நம்மளுடைய ஞானத்தை மூடிடுத்து. ஞானத்தை அடைய வேண்டாம், ஞானம் மூடி இருக்கு. அதான் மாயா ஜவனிகா சன்னா குந்தி மாதா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி. கோவிலில் போய் பார்த்தோன்னா பெருமாள் தெரியலையே, பெருமாள் தெரியலையே, பெருமாள் தெரியலையேன்னா ஸ்க்ரீன் போட்டிருக்கியா, லவோன்னு ஏன் கத்துற? ஸ்க்ரீனை திறந்ததும் பெருமாள் தெரிஞ்சுடுவார். ஸ்க்ரீனை திறந்ததும் பெருமாள் எப்படி தெரிகிறாரோ அதை போல் மாயேங்கிற ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கு தரை. இந்த தரையை நீ நீக்கிவிட்டேன்னு சொன்னால் பெருமாள் தெரிஞ்சுடுவார் அப்படின்னு. அதுதான் மாயா ஜவனிகா சன்னம். இதுக்கு தான் ஆவரண சக்தின்னு பேர். அந்த மாயைக்கு ஆவரணம். நம்மளெல்லாம் அஜ்ஞானிகளாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவில் ஆவரிச்சிருந்துடுவள். பெருமாளுக்கு எப்படி இருக்குன்னா விக்ஷேப சக்திங்கிறார். விக்ஷேபம்னா என்னன்னா அப்படி தள்ளிவிடுவார். பெருமாள் கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. யோகமாயாம் சமாதிஷதே எவ்வா அப்படின்னா வரணும். யோகமாயாம் உபாஸ்ருதா எவ்வான்னா வரணும், போன்னா போனா. கிருஷ்ணனுக்கு அதை மாதிரி. அதுதான் இங்கே சொல்கிறார். தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. பகவான் எதுக்காக இத்தகைய ஒரு சிருஷ்டியை செய்கிறான்? இத்தகையதான ஒரு ஜகத்தை எதுக்கு செய்வானே? ஏன்னா கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா. ஜகத்தில் ஒன்று நிர்மாணம் பண்ணி அதில் எங்களை தள்ளி திண்டாட வச்சு கஷ்டப்படுத்தி அப்புறம் வழியை காட்டுறேன்னு காட்டி அதுக்கு முதல்லையே எங்களை இந்த சம்சாரத்தையே படைக்காமல் எங்களை உன் சரணத்திலேயே வச்சுட்டு இருக்கலாமே. எதற்காக பகவான் சிருஷ்டிக்கிறான்? தன்னுடைய பிரயோஜனத்துக்காகவா இல்லை பரப்பிரயோஜனத்துக்காகவா? தன்னுடைய பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிவிட்டேன்னு சொன்னால் அப்போ அவன் ஏகம் சத்து அப்படின்னு ஏகமேவா துதியம் அப்படிங்கிறதெல்லாம் சித்திக்காமல் போயிடும். அவனுக்கு என்ன பிரயோஜனம்? ஜகத்தை சிருஷ்டிச்சு. கிருஷ்ணனுக்கு ஜகத்தை சிருஷ்டிச்சானா பிரயோஜனமா? அதுதான் ஆளிலே கண்ணன்னு சொல்கிறோம். சச்சிதானந்தன் அப்படிலாம் சொல்கிறாளே. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டே சயானம் பாலம் முகுந்தம் மனதா ஸ்மராமி. அந்த பிரளய ஜலமே சத்து, அதில் இருக்கக்கூடிய ஆளிலையே சித்து, அதில் படுத்துன்னு இருக்கக்கூடிய குழந்தை தான் ஆனந்தம். அதான் சச்சிதானந்தன் சச்சிதானந்தன்றோம். அவனுக்கு தன்னை காட்டிலே வேற ஒரு வஸ்து லோகத்தில் இல்லாததுனால தானே ஆனந்த ஸ்வரூபனாக இருக்கிறதுல சோவை சஹா ரசகிஹ்யேவாயம் லப்துவானந்தி பவதி இவ்வளோ உபனிஷத் சொல்கிறது. அதனால் தன்னுடைய சரணாரவிந்தத்தை எடுத்து சப்பு கொட்டிக்கிறானா. ஏன் பக்கத்தில் ஒரு 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 தேங்குழல் கூட கிடையாது குழந்தைக்கு அப்படின்னா கிடையாதான். ஏன்னா அவனை காட்டிலும் லோகத்தில் வேறு வஸ்து இல்லை இல்லையா. ஸ்வப்பிரயோஜனம் அப்படிங்கும் பொழுது கிருஷ்ணனுக்கு யாரால என்ன பிரயோஜனம்? என்னால் கிருஷ்ணனுக்கு என்ன பிரயோஜனம்? ஜெகத்தால் கிருஷ்ணனுக்கு என்ன பிரயோஜனம்? மாறா கிருஷ்ணனால தானே ஜெகத்துக்கு பிரயோஜனம். கிருஷ்ணனால தானே நமக்கு பாகவதம் கிடச்சிது, கிருஷ்ணனால தானே நமக்கு குருநாதன் கிடைச்சார், கிருஷ்ணனால தானே நமக்கு சத்சங்கம் கிடச்சது, கிருஷ்ணனால தானே நமக்கு பாகவதம் வாயில் வருது, கிருஷ்ணனால தானே நமக்கு இவ்வளவு பிரயோஜனம். நான் பாகவதம் படித்ததுனால கிருஷ்ணனுக்கு என்ன பிரயோஜனம்? நாம் பாகவதம் படிக்கிறதுனால தான் கிருஷ்ணனுடைய பிரசித்தி லோகத்தில் இருக்கா என்ன? பின்ன என்னன்னா யாரெல்லாம் பாகவதம் சொல்கிறாளோ அவளுக்கெல்லாம் கிருஷ்ணனால தான் பெருமை.
பார்க்குறவாள்லாம் கழுத்தில் மாலையை போட்டு பாகவதம் சொல்லிடான்ருவா. அவனால தான் நமக்கு பெருமையே தவிர நம்மளால் அவனுக்கு பெருமை இல்லையே. ஜகத்தால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ சொப்பிரயோஜனத்துக்காக அவன் காரியம் செய்கிறவன் இல்லை. பரப்பிரயோஜனம்னா அதுதான் சொல்லிவிட்டேன். அவனை காட்டில் வேறு வஸ்து லோகத்திலேயே கிடையாது. பின்ன பரப்பிரயோஜனத்துக்காக ஜகத்தை அவன் சிருஷ்டிக்கலை. பின்ன எதற்காக ஜகத்தை சிருஷ்டிச்சான் அப்படிங்கும் பொழுது லீலா மாத்திரம் சிருஷ்டிச்சாங்கிறார். இதிமதிருபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகம் உபகதே क्वचिद् விஹர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத்பவ பிரவாஹ. விஹர்த்தும்னா விளையாடணும்னு நினச்சாங்க. அவனுக்கு விளையாட்டு. ஜகத்தை ஏன் லீலா மாத்திரமாக சிருஷ்டிச்சான்? ஏன் ஜகத்தை சிருஷ்டிச்சாங்கிறது நமக்கு பிரயோஜனம். சிருஷ்டிக்காத போனால் நம்மளாம் அனாதி ஜென்மமாக வாசனை அவ்வளவு யுகமாக அந்த அஜ்ஞானத்திலேயே மோகிச்சிருப்போம். கிருஷ்ணன் பக்கத்திலேயே தான் இருப்போம், கிருஷ்ணன் கூடயே தான் இருப்போம். ஆனால் இவன் தான் கிருஷ்ணன்னு தெரியாமல் இருக்கும். நம்ம எங்கே போகிறோம்? நித்திய பிரளயத்தையே நம்ம எங்கே போகிறோம்? தூக்கத்திலே யார் இடத்துல போகிறோம்னா நம்மளை பத்திரமா யார் பாதுகாக்கிறான்னா தூங்கும் பொழுது கிருஷ்ணன் தானே. கிருஷ்ணன் தான் போகிறோம். ஆனால் கிருஷ்ணன்ட்ட போகிறோங்கிற ஞானம் நமக்கு இல்லை. அதனால தான் திரும்ப இகலோகத்துக்கு வந்துடுறோம். நீ கிருஷ்ணன் தான் போகிறேங்கிற ஞானம் உனக்கு வந்துடுத்து அப்படின்னா நீ இகலோகத்துக்கு வரவே மாட்டேன். அதுதான் மாம் உபேத்தியது கௌந்தே. எங்கே வேணா நீ போ, பிரம்மலோக பரியந்தம் போ, நீ எங்கே வேணா போ. ஆ பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோர்ஜுனாயா. பிரம்மதேவனுக்கே மமகாரம் அபிமானம் இருந்துருதுன்னா பிரம்மாவே பிறப்பாருன்னு பாகவதத்தில் இருக்குது. கபில வாசுதேவர் உபாக்கியானத்தில் இருக்குது. பாகவதத்தில் 32வது அத்தியாயம் அதில் இருக்குது. ரொம்ப ஆச்சரியம். அபிமானம் பிரம்மாவுக்கே இருந்துடுத்துனா பிரம்மாவே மறுபடியும் பிறக்கணும். யாரா? நான் பிரம்மாவாக தான் பிறப்பேன். திரும்ப கீழே மனுஷனாக வர மாட்டேன். யோகிதை ஜாஸ்தி இல்லையோ, பிரம்மாவாவே பிறந்துடுவார் பிரம்மா. அப்போ அந்த ஞானம் நமக்கு இருந்துடுத்துன்னா திரும்ப போன பிறப்பே கிடையாது. மாம் உபேத்தியத கௌந்தேயா புனர்ஜன்ம ந வித்யதே. என் சரணத்தை நீ பிடிச்சுட்டேன்னா உனக்கு பிறப்பேங்கிறதே கிடையாது. அதுதான் பவதோ தரிசனம் எஸ்யாது அப்புனர்பவ தரிசனம். குத்தி மாதா சொல்கிறா இல்லையா, கிருஷ்ணா உன் தரிசனம் கிடச்சுடுத்துனா சம்சார தரிசனம் எனக்கு ஏற்படாதே. பவ தரிசனம், பவன்னா சம்சாரம், சம்சார தரிசனம் எனக்கு ஏற்படாதேன்னுட்டார். பிரம்மமோகன லீலையில் பிரம்மதேவன் சொன்னார், எதற்காக சிருஷ்டினா பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சோபி விடம் வயசி பூதலே. பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சமாக தான் இருக்குது. ஆனால் ஏன் நீ அதை பிரபஞ்சத்தை சுப்பிரபஞ்சமாக அதை வியக்தமாக ஏன் ஆக்கிற? அவ்வியக்தமாக இருக்கிறத ஏன் வியக்தமாக ஆக்கிற அப்படின்னா பிரபன்ன ஜனதானந்த சந்தோகம் பிரதிதும் பிரபோ. ஸ்ரீ அண்ணா அதுக்கு அர்த்தம் சொல்லுவா. பிரபஞ்சம்னு ஒன்று பகவான் நிர்மாணம் பண்ணதுனால தானே நமக்கு சத்சங்கன்னு ஒன்று கிடச்சது. சத்சங்கன்னு ஒன்று கேள்விப்பட்டு அங்கேயும் இங்கேயும் ஏதாவது கிடைக்குமா, யாராவது ஏதாவது சொல்லுவாளா அப்படின்னு கேள்விப்பட்டு இங்கே அந்த சத்சங்கத்துக்கு போவோமா, இந்த சத்சங்கத்துக்கு போவோமா, அப்படி போய் 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 பார்த்தா அங்கே ஒருத்தர் வந்திருக்காராம். பாம்பேயில் ஏதோ ஒரு மூர்த்தியை அழுத்துன்னு வந்திருக்கிறாராம் திக்விஜயத்தில். அதில் என்னன்னா அது ஏதோ தனியாக ஏதோ சுகுமார சுந்தரா க்ஷீரச்சோரா அப்படின்னு ஏதோ பாட்டெல்லாம் பாடுறாளாம். அப்படிலாம் பாட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இது என்ன போய் பார்ப்போமா அப்படின்னு போய் பார்த்தவாதானே நீங்கள் எல்லாரும். அப்படி வந்தவாதானே அது இந்த ஜெகத்தை பகவான் படைச்சதுனால தானே. சத்சங்கத்துக்கு வந்து குருநாத்தால தரிசனம் பண்ணி அவரை கண்டதும் இனி யார்கிட்டையும் கதை கேட்க மாட்டோம். அவரை மாதிரியே யாராவது சொன்னாதான் கதை கேட்போம். கொஞ்சம் மாற்றி கீத்தி சொல்லிவிட்டா அப்படின்னா நீங்கள் நன்னா சொன்னேள் அப்படின்னு சொல்லுவா. ஏன் நான் நன்னா சொல்லலேன்னு தெரிஞ்சாலும் கூட நன்னா சொன்னேன்பா. ஏன்னா சொன்னவர் பாவம் வருத்தப்படுவாரோ இல்லையோ, சிரமப்பட்டு அவர் சொல்லிவிட்டு. அதனால் கதை கேட்குறவாளுக்கு அவளுக்கு என்னென்னா இதையே கேட்டு 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 மனசில் ஊறி 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 உட்காந்தாலும் படுத்துட்டாலும் கதை கேட்டாலும் கேட்காத போனாலும் காலத்தில் ஒளிச்சுட்டே இருக்கு. பாகவதத்தில் எந்த ஸ்லோகம் படித்தாலும் அவெல்லாம் இங்கே 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 அண்ணா அப்படி தானே அர்த்தம் சொல்லுவா, இங்கே இப்படி தானே பாகவதத்துக்கு சொல்லுவா அப்படின்னு பாகவதம் படிக்கும்பொழுது தான் அண்ணா ஸ்மரணையே. இப்படி நமக்கு பாகவதத்தை கொடுத்து பாகவதத்தை சொல்லும்படியாக கேட்கும்படியாக பாக்கியத்தை கொடுத்து பிரபன்ன ஜனதானந்த சந்தோகம். யாரெல்லாம் அந்த பகவானை சரணாகதி பண்ணாலோ
அந்த சரணாகதி பண்ண பிரபன்ன ஜனங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காகத்தானே ஹே பக்தவத்சலா கிருபா சிந்தோ கிருஷ்ணா இந்த ஜகத்தை நீ சிருஷ்டிச்ச. பரப்பிரயோஜனமும் கிடையாது, சொப்பிரயோஜனமும் கிடையாது. ஜெகத் இது ஸ்ரீ அண்ணாவே சொல்கிற விசாரம் தான் இது. இந்த ஸ்லோகத்துக்கு தான் சொல்லும். ஆர்ஆர் சபா கேசட்டு, பாகவத கேசட் இருக்குது. இப்போ நீங்கள்லாம் ஆற்றுக்கு போய் அந்த கேசட்டை கேளுங்கோ, நான் சொன்னது சரியாக இருக்கான்னு பா. அப்படியே தான் இருக்கு. ஏன்னா நமக்கு வேறு எதுவும் தெரியாதே. வேறு வியாக்கியானம் பார்த்து சொல்லலாம், அது நமக்கு தெரியாது. இன்னும் என்னன்னா இதை தானே சொல்லணும், இதை தானே சொல்லணும். குருநாதால் எப்படி சொல்லுவா, ஸ்ரீ அண்ணா எப்படி சொல்லுவா, எப்படி சொல்லுவான்னு சொல்கிறது கூட வேண்டாம். எங்களுக்கு பாடமே அதுதான். ஸ்ரீ அண்ணா எப்படி சொல்லுவான்னா சொல்ல வேண்டாம், ஸ்ரீ அண்ணா சொன்னதைத்தான் சொல்லணும். அப்படிதான் எங்களுக்கு பாடமே. வேறு எதுவும் தெரியாது. பக்தாளுக்கு என்னென்னா வேறு எதுவும் யாராவது ஏதாவது சொன்னால் அது கேட்பா, ஏதோ மரியாதைக்கு கேட்பாளே தவிர இப்போ நீங்கள் ரசிக்கிற மாதிரி ரசிப்பாள். நீங்கள் ரசிக்கிறதுக்கு காரணமே ஏன்னா அது உங்களுக்கு அந்த அப்படி சொல்லும் பொழுது அந்த ஞாபகம் வர்றது தானே. அப்படி குருநாதால் சொல்கிற ஞாபகம்லாம் வரதுனால தானே சத்யம் பரம் தீமஹி அப்படி அந்த பாரமார்த்திகமான சத்தியவஸ்து அந்த கிருஷ்ணனை நாம் தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி இந்த பிரதம ஸ்லோகத்தோட மணி ஆயிடுத்து, அதனால் இன்றைக்கி இந்த பிரதம ஸ்லோகத்தோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன். மேலே நாளைக்கு தொடர்ந்து அனுபவிக்கலாம். சத்குருநாத் மகாராஜ கீ. ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.